எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகோப்ப இங்கே வீற்றிருக்கக்கூடிய அருமை சகோதர சகோதரிகளே, கிட்டத்தட்ட 46வது கருத்தரங்கத்தை மக்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் பயனுள்ள வகையில் ஜோதிடத்தினுடைய விழிப்புணர்வாக இந்த கருத்தரங்கத்தை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் சரவணபவ ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய தலகர்த்தர் நிறுவனர் பழனி பாரதி அவர்களே, உங்களது பாதார கமலங்களை நான் வணங்கும் வல்லநாட்டு சித்தர் சாது சோம்பர சுவாமிகளுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப இன்னைக்கு காலையிலிருந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். நிறைய கருத்தரங்கங்கள்லாம் நடக்குது, நிறைய மாநாடெல்லாம் நடக்குது. ஆனால் கருத்து செரிமானம் உள்ள கருத்தரங்குகள் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு சில கருத்தரங்கத்தை தான் நம்ம சொல்லலாம். ஆனால் முழுக்க முழுக்க ஜோதிடம் சார்ந்த அறிவார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தரங்கம் எது என்றால் அது இந்த பரமத்தி வேலூரில் நடைபெறக்கூடிய சரவணபவ ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய கருத்தரங்கம் என்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இங்கே கலந்துக்கிறதுல. ஏன்னா நான் வந்தவுடனே தனிக்கொடி ஐயா பேசிக்கிட்டு இருந்தார். அவர் எல்லா கூட்டத்திலையும் நான் அவரை என்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா அழகாக பேசுவாங்க, யோகத்தை பற்றி பேச சொன்னால் பேசுவாங்க. இப்போ ராஜாமணி வந்தான், ராகு அதை பற்றி பேசினான். கேட்பதற்கு நல்ல ஒரு இனிமையான கருத்துக்கள். அதே மாதிரி நம்ம லோகநாதன், நம்ம ஜானகிராமன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரங்கத்தில் அவ்வளவு அருமையாக அந்த கருத்து செரிமானம் உள்ள கருத்துக்கள், பயன்படுத்தக்கூடிய கருத்துக்கள். இது என்னன்னா இதை இப்படி விலக்கி விட்டுட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, இதை ஃபாலோ பண்ணலாம். இதில் நம்ம தனிக்கொடியா எடுத்த யோகத்தை நான் சில விஷயங்களை உங்களுக்கு சுருக்கமாக அப்படி தொட்டு விட்டு போகிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். யோகங்களில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2300 யோகங்கள் அப்படின்றது இருக்கு. ஆனால் நம்ம பெரியவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இதில் பயனுள்ள யோகங்கள் எது எது அப்படின்னு பிரித்து எடுத்து அதற்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்து அதை மட்டுமே நமக்கு மனதில் பதியும்படி சில விளக்கங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லா யோகத்தையும் நம்ம எடுத்து கையாளுன்ற அவசியம்லாம் இல்லை, இருக்குது அருமையான யோகங்கள்லாம் இருக்குது. இந்த யோகங்களை மட்டுமே பேசணும்னா அதில் முக்கியமான யோகங்கள் என்னென்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுது அப்படின்றத நான் இன்னொரு கருத்தரங்கத்தில் நான் உங்களுக்கு அதை தெளிவாக கொடுக்குறேன். இப்போ அவர் பஞ்சமகாபுருஷ யோகத்தை பற்றியெல்லாம் பேசினார். நம்ம ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம பெரியவங்க இந்த யோகங்களில் முதல் 4 யோகம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் சரியாக ஆய்வு பண்ணாலே நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடர் ஆகிடலாம். என்னென்னா சுனபா யோகம், அனபா யோகம், துருதரா, கேமத்துருமா, இந்த 4 யோகத்தை மட்டும்தான் நீங்கள் முதல் கையில் எடுக்கணும். மற்றதெல்லாம் அடுத்து போய்க்கிடுவோம். இந்த வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சுனபா அப்படின்னு கேட்டால், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, சந்திரனுக்கு 2ல் ஒரு கிரகம் இருந்தால் அது சுனபா அப்படின்றாங்க. இன்னொன்று சந்திரனுக்கு 12ல் ஒரு கிரகம் இருந்தால் அது அனபா. சந்திரனுக்கு முன்பும் பின்பும் கிரகம் இருந்தால் அது துருதரா. சந்திரனுக்கு 2ம் பக்கமும் எந்த கிரகமும் இல்லை என்றால் அது கேமத்துருமா. அதை தர்த்திரயோகம்னு சொல்கிறாங்க. இப்போ இதை அடிப்படையாக நீங்கள் வச்சுக்கணும். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆமாம் நான் அருள்முருகனை சொல்லலை,
அருள்முருகனை பற்றி பேசணும். அப்போ இந்த 4 யோகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சந்திரனுக்கு தான் வச்சு பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ சந்திரனுக்கு 2 குரு இருக்கிறதுன்னு வச்சுக்கிடுவோம். சந்திரனுக்கு 2 குரு. இப்போ இந்த சந்திரன் குருவை நோக்கி பயணிக்கிறாரா? அப்போ இவன் என்ன செய்வான்? உண்மையை தேடி, ஒழுக்கத்தை தேடி, நேர்மையை தேடி, இறையாண்மையை தேடி, பெரியோர்களை நாடி, செல்வத்தை நாடி போவான். இதே குரு சந்திரனுக்கு 12 இருக்குன்னு வைங்க, இவனை தேடி எல்லாமே வரும். பெரியவங்க வருவாங்க, ஒழுக்கம் வரும், தெய்வ நெறி வரும், சகலமும் இவனை தேடி வரும். இப்ப இந்த இடத்துல தான் நம்ம ஒண்ணு யோசிக்கணும். இந்த சந்திரனுக்கு தான் இப்படியா அப்படின்னா இல்லை. இப்ப ஒரு விஷயம் பாருங்க, இதுக்கு இன்னொரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அர்க்களம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஜோதிடத்துல. அர்க்களம், அதுல சுப அர்க்களம் இருக்கு, பாப அர்க்களமும் இருக்கு. இந்த அர்க்களத்தை பத்தி நம்ம அப்புறம் வச்சுக்கிடுவோம் வேடிக்கை, சரியா? அதுல இந்த சந்திரனுக்கு 2 தான் நம்ம எடுத்தோம். சரி, இப்ப நாம ஒரு விஷயத்தை இங்க போடுவோம். லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 2 பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதி நின்று விட்டால் அவனை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எப்படி கூட மேல வந்துடுவான், இல்லையா? லக்னாதிபதிக்கு 2. அப்ப லக்னாதிபதி யார் நோக்கி போறாரு? பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி நோக்கி போகும்போது என்ன ஆகும்? சகலமும். இப்ப இது மாதிரி இப்ப தனஸ்தானாதிபதி இருக்கிறார், 2 கூடையவர் நின்ற இடத்திற்கு 2 பாக்கியாதிபதி நின்றாரு, பஞ்சமாதிபதி நின்றாரியா? நம்ம திரிகோணத்தை எடுப்போம் இல்லையா? அதே தான் இது. அப்ப தனஸ்தானாதிபதிக்கு பஞ்சமத்திலோ பாக்கியத்திலோ பஞ்சமாதிபதி நின்ற வீட்டுக்கு பஞ்சமத்திலோ பாக்கியத்திலோ தனஸ்தானாதிபதியோ அல்லது லாபாதிபதியோ லக்னாதிபதியோ நின்றால் அது என்ன செய்யும்? அவனை எந்த காலத்திலையும் அவனுக்கு வரக்கூடிய சிறப்புகளை யாரும் தடவோட்டு அடக்கவே முடியாது, மறுக்கவே முடியாது. இப்படி ஜாதகத்துல நம்ம குறிப்பா சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? எடுத்து பார்க்கணும், கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும், அவ்வளவுதான். அப்ப சந்திரனுக்கு 2லயும் 12லயுமே துருதலா யோகம்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் இடத்துல 2 கூடையவருக்கு, அதாவது 9 கூடையவர் போய் 2 நின்றாரு, பஞ்சமாதிபதி 12 நின்றாரு. இவனுக்கு அரியணை, அதாவது வழிய கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடும். இது நம்ம சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இப்படி இந்த யோகத்துல இந்த 4 யோகத்தை அடிப்படையா வச்சு நீங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணீங்கன்னா அதுல பல மர்மங்கள் இருக்கிறது. நம்ம நினைப்போம், இது ஏன் இன்னைக்கு காசு கொடுத்தான், 2ஆம் இடம் இண்டிகேட் பண்ணாது, சந்திரன் இவனுக்கு 8ல் போய்கிட்டு இருக்கும். ஆனா ஒருத்தர் இந்தாங்க மாப்பிள்ள, நான் அன்னைக்கு வாங்கின 10,000 ரூபா இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பான். எப்படி? அப்ப அந்த இடத்துல தான் நீங்க பார்க்கணும், இவனுடைய தனஸ்தானாதிபதியோடு பாக்கியாதிபதியினுடைய சம்பந்தம் ஏதாவது ஒன்று கோச்சாரத்தில் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும், வந்து கொடுத்துட்டு போயிடுவான். இப்படி இந்த யோகத்தினுடைய நிலையை இது சாதாரணம் தான். இதை நீங்க உங்க ஆய்வு கொண்டு போங்க. இதை வச்சு தான் நான் பெரிய, அதாவது நாடி அப்படின்னு இவங்க கொண்டு வந்தாங்க. நாடி ஜோதிடம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த நாடி ஜோதிடத்தை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு மூல காரணம் யாருன்னா பொன்னையாதான். எப்படின்னு சொல்றேன். இப்போ ஹைதராபாத்தில் நாங்கள் அந்த காலத்தில் ஹைதராபாத் கான்ஃபரன்ஸு, டெல்லி, பாம்பேன்னு போய்கிட்டு இருக்கும்போதெல்லாம் ஹைதராபாத்தில் ஒருத்தர் வந்தார். நான் நாடி ஜோதிடம் பார்ப்பேன் அப்படின்னார். தேங்க்யூ. நாடினா நம்ம ஏடுல பார்க்கறது தான் நாடின்னு சொல்லிக்கிருப்போம் இல்லையா? அகத்தியர் நாடி, பதஞ்சலி நாடி அப்படின்னு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. கடைசியில் நாடியே இவங்க எழுதியே, ஏதாவது ஏடை எழுதியே கொடுத்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறாங்கன்றது அடுத்து. ஆனால் ஒரிஜினல் ஏடெல்லாம் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அதுல எல்லாம் உங்களுடைய பலாபலன்கள் நடந்தது அப்படின்னு கரெக்டாக வரும். நடக்க போறது சொல்லும் போது டிஃபெக்டே வந்துடும். அது வேற. ஆனால் இவங்க நாடி எதை வச்சு எடுத்தாங்கன்னா இந்த சுனபா, அனபா, துருதலா, கேமத்துலமா இதை வச்சு தான் நாடி சுத்திரத்தை எடுத்தாங்க. 94ல் ஈரோட்டில் கல்விக்கடமேட்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ். அதில் வெளியூர்லேருந்து வந்தவங்க, வெளியில் மாநிலத்திலேருந்து வந்தவங்கெல்லாம் அவங்களுக்கு இந்த அக்காமடேஷன்லேருந்து எல்லாத்தையுமே பொறுப்பாக பார்த்துக்கிட வேண்டியது ஏன் பொறுப்பில் விட்டாங்க. அப்போ கல்கட்டாவிலேருந்து டேஜன் போஸ் அப்படின்ற ஒரு பெரிய மாமேதை அங்கே வந்தார். அவரை ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறது, அவரை கொண்டு கான்ஃபரன்ஸ் ஹால் கொண்டு வர்றது மிகப்பெரிய ஞானி. அப்போ
அவர் இந்த ரெண்டு நாள் 3 நாள் நான் அவருக்கு அவருடைய பணிவிடைகள் எல்லாம் பெரியவங்க, அவருக்கு நான் செஞ்சதை பார்த்தா அவர் ரொம்ப புலங்காயுதம் பண்ணி அவர் என்ன செஞ்சிட்டாரு, உனக்கு நாடியை நான் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாடியை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. பேர் எப்படி செலக்ட் பண்ணுறது எனக்கு மண்டையிலே ஏறலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று கேபி தான். கேபியில் உரிச்சு உப்பை தடவிடுவேன், ஆனால் இது ஏறலை. அவர் சொல்கிறதுக்கெல்லாம் உண்டேன். ஆனால் அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார், பிருகுநந்தி நாடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு புத்தகம், இங்கிலீஷில், ஆங்கில புத்தகம். சரி, நமக்கு ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இருக்கான அது இல்லை. இதை நான் என்ன செஞ்சேன், அப்போ குருராம சுப்பையா, நாங்களாம் குருராம சுப்பையாலாம் ஒரே செட்டு உள்ள எங்கே வேணாலும் போவோம். நாங்களும் ராஜன், நான், சிவா மகநாதன், உலகநாதன், இவன் சென்னை, எல்லாருமே மகிழ்ச்சியா, எல்லாருமே எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம். எந்த கான்ஃபரன்ஸ், கருத்தரங்கம், கருத்து பற்ற எதாக இருந்தாலும் நாங்கள் இருப்போம் தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்போ அவர்கிட்ட இருந்தாங்க இந்த புத்தகத்தை என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அதை கொண்டு போய் தமிழாக்கம் பண்ணார். தமிழாக்கம் பண்ணி அவர் தான் முத நாடியை எடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நாடின்றதே உள்ள பிரபலியமாச்சு. நம்ம எல்டி துரைராஜ் இருக்கார்ல, அவர் குருராம சுப்பையோட சிஷியர், மிகப்பெரிய அற்புதம் இங்கே ஞானி. எல்லாம் வளர்த்தாங்க ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறம் வந்து அதை டெவலப் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம பாராட்டி தாகணும். அப்போ இந்த 4 யோகத்தை நீங்கள் கையில் வச்சுக்கணும். சரி, சிம்பிளாக சொல்லிட்டு அருள்முருகன் சொன்ன விஷயத்துக்கு தான் நம்ம நிறைய வரணும். இதில் எல்லாருமே பேசுனாங்க. ராஜாமணி வந்து ராகுகேது பற்றி பேசினார். 2003 விதியின் சூட்சுமத்தில் ராகுகேது அப்படின்னு ஒரு கட்டுரையை ஜோதிட பூமிக்கு கொடுத்தோம். தனியாக ராகுகேது பேச்சியப்ப விதியின் சூட்சுமத்தில் ராகுகேது. இந்த ராகுகேதுனுடைய மர்மத்தை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஷார்ட்டாக சொல்லுவாங்க, ராகுகேதுக்கு வீடு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ராகு சாயா கிரகங்கள் எப்படி பலனளிக்கும் அப்படின்னு போதே அவங்க கரெக்டாக ஒரு விஷயத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னென்னா, ராகு தான் நின்ற வீட்டதிபதியின் பலனை செய்வார், தான் நின்ற நட்சத்திராவின் பலனை செய்வார், தன்னோடு சேர்ந்த பலன்களை செய்வார், தான் பார்த்த வீடுகளுடைய பலன் செய்வார். சொல்லி முடிச்சு போட்டாங்களா எல்லாமே. இதுக்குள்ள இது மீறி எங்கே போக போகுது இல்லையா? இந்த 2 பேர் இவங்க நிற்கக்கூடிய இடத்த வச்சு இவன் பார்க்கறது, சேர்ந்தது, நின்னது, வச்சதை வச்சு பார்த்தா இவங்க கண்ட்ரோலில் தானே எல்லாமே இருக்கு. அப்ப வானமண்டலத்தில் சுழலக்கூடிய அந்த சப்த கிரகங்களுடைய செயல்பாடு எல்லாமே இவங்க கண்ட்ரோலுக்குள்ள வந்துருக்கு. அப்ப சாயா கிரகங்களுடைய நிலை தான் மிகப்பெரிய ஒரு இது. அப்ப இதுல ராகு 8ல் இருந்தா, இப்ப பாரதி சொத்தில் சொன்னாரு, அருள்முகம் வந்து சொன்னாரு, ராஜாமணி ராகு 8ல் இருந்துச்சுன்னா சரி சொல்லி முடிச்சோம், சொத்தப்புறம் காலி பண்ணுவோம். இது அனுபவம் நம்ம எடுக்கணும். ஆனால் ஷார்ட்டாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்கள் குருநாதர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, ராகு நின்ற பவனம் உயர வேண்டும், கேது நின்ற பவனம் தாழ வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். இப்போ ராகு யாரு? ராகு வந்து நம்ம தப்பாகவே பேசக்கூடாது. ராகு வந்து யோகக்காரகன், கேது ஞானக்காரகன். இந்த 2ஐயும் நம்ம கையில் எடுத்துக்கிடணும். அப்போ நம்ம முன்ஜென்ம கர்ம வினையில் நீ செய்த நல்வினையை கொண்டு வந்து இச்சென்மத்தில் உனக்கு நன்மைகளை பூரா தொகுத்து கொடுப்பவர் ராகு அப்படின்னு எடுத்துக்கணும். நீ செய்த தீமைகளை பூரா தொகுத்து உனக்கு இழப்பு ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் கேது. இதை 2ஐயும் நம்ம பகுத்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஜாதகத்தில் ராகு இது இருக்கக்கூடிய இடம். நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கேதுவோடு சேர்க்கப்பட்ட கிரகங்கள், கேதுவோட என்னென்ன கிரகம் சேர்ந்தாலும் அந்த காரக ரீதியாக நீங்கள் ஏமாற்றத்தை தான் அடைவீர்கள். இப்போ சாயா கிரகத்தில் கேதுவோட நட்சத்திரத்திலே வச்சுக்கிடுவோமே, நீங்கள் சகோதர காரகன் ஆகிய செவ்வாயோ, மாமன் காரகன் ஆகிய புதனோ, அல்லது தனக்காரகன் ஆகிய குருவோ, அல்லது கர்மாக்காரகன் ஆகிய சனியோ, யார் வேணாலும் கேது சாரத்தில் நிற்கட்டும். இப்போ செவ்வாய் கேதுவோடு சேர்ந்தாலும் சரி, கேதுவோட நட்சத்திரத்தில் நின்றாலும் சரி, உடன் பிறந்தோரை இழத்தல், உடன் பிறந்தோரால் இழத்தல், இது நடக்கத்தான் செய்யும். அதை மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. இதுக்கு என்னடா தீர்வு? தீர்வு அப்புறம், சரியா? தீர்வு அப்புறம். ஆனால் என்ன செய்யுது? அப்போ இது எங்க இருந்து வருது? உன்னுடைய கர்ம வினை கோட்பாட்டில் நீ செய்த தீமைகள் தான் வருது. இப்போ கோச்சாரத்தில், இதை கோச்சாரத்தையும் நம்ம பார்க்கணும். கோச்சாரத்தில் கேது போகக்கூடிய இடத்துல போய், ஆனால் அது சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் போய்க்கிட்டு பார்த்து, ஆஹா கேது நமக்கு யோகஸ்தானத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு, அதனால யோகம் நடக்கும். ஒருபோதும் நடக்காது. ஆனால் சாயா கிரகங்களுக்கு விதி என்ன கொடுத்துருக்கான்? நைசர்கிய பாவியலுக்கே 3 6 10 வலுன்றான். 3 6 10 11
நைசர்கிக பாவிகளுக்கு வலு, சுபகிரகங்களுக்கு இல்லை. ஆனா அதை விட ராகுகேதுக்கு என்ன சொல்றான், அதே 3, 6, 10, 11 வலு அப்படின்றான். சாயக்கிரகத்துக்கு அதுதான் உபஜயஸ்தானத்துல போகும்போது வலு. இவங்க சொன்ன அர்த்தம் ஒன்றுதான். இப்ப கேது எங்க இருந்து ஒரு சில நன்மைகளை செய்யும் அப்படின்னு எடுத்தா, மகரத்தில் இருக்கக்கூடிய கேது, கண்ணியில் இருக்கக்கூடிய கேதுன்னு தவிர மற்ற எந்த இடத்துல கேது இருந்தாலும் சரி அது நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த இடத்துலையும் வாய்ப்பு இல்லை. இப்ப புதனோட கேது சேர்ந்துருது, புதன் கேது சேர்க்க இல்லை, புதன் கேதுவோட சாரத்தில் இருக்காரு. நீங்க ஒரு பிறந்த பிள்ளையோட ஜாதகத்துல புதன் போய் மகத்துல உட்கார்ந்துடுறாரு, மகத்துல புதன் இருக்க, அந்த குழந்தை பிறந்துருது. மாமே அங்கிருந்து பார்க்க வர்றான், ஸ்டாப், அவனை அங்க நிப்பாட்டிடணும். ஏன்னா அங்கேயே நிப்பாட்டிடணும். இந்த புதன் கேது சேர்க்கை அல்லது புதன் கேதுவோட நட்சத்திரம் இருந்தா, புதன் கேதுவோட நட்சத்திரம் இருந்தா மாமனை எப்படிப்பட்டவனையும் டவுன் பண்ணி விட்டு போயிடும். புதன் கேதுவோடு சேர்க்கப்பட்டால் மாமன் மைத்துனராலே இவன் ஏமாந்து வீணா போவான். நீங்க எந்த ஜாதகத்துல எப்படி வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும். இது நிதர்சனமான உண்மை. சரி, இதை விட இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. காலபுருஷ தத்துவத்துல இந்த 3ஆம் இடத்ததிபதி அப்படின்னு வரும் புதன். இதை ரெட்டப்பட ராசியா வச்சிருக்கான். இதுல கதை பிடித்த ஆணும் கயல் பிடித்த பெண்ணும், ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற இடம் தான் புதன். இது மிதுனம். நம்ம மிதுனத்தை அசால்ட்டா எடுத்துக்கூடாது. இப்ப இந்த இடத்துல தான் நம்ம அருள்முருகன் பேசக்கூடிய இடத்துக்கு இதை அப்படியே கோட் பண்ணி கொண்டு போவோம். எப்படின்னா, 8ஆம் இடத்தை பத்தி ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு பேசினார். நான் இந்த காலத்தில், நான் 93 கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த அட்டமா ரகசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் முதல் ஸ்டூடெண்ட்டுக்கு எடுப்பேன். இன்னைக்கு பேசியிருக்கேன், பல மேடைகளில் பேசியிருக்கேன். எப்படி, இப்ப ஒவ்வொரு பாவமும், எந்த பாவம் நம்ம லக்கணத்துக்கு எந்த பாவமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பாவமும் அதன் 8ஆம் பாவத்தை சார்ந்தே இருக்கிறது அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி, இப்ப ஒன்றும் இல்லை, ஒரு லக்கணம் உதயமாகுது அப்படின்னு நம்ம எடுப்போம். இப்ப மேச லக்கணம், காலபுருஷனுடைய லக்னம் இது மேசம். இந்த மேசம் எப்படி உதயமாச்சு அப்படின்னு நம்ம தெரியணும்ல. ஒரு குழந்தை இந்த இடத்துல பிறக்குது. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் யாரு? அப்பா அம்மா. அப்பா அம்மா வருமா? என்ன நம்ம என்ன மாலத்துல இருந்தா குதிச்சோம்? இப்ப அப்பாவோட இது தனுசு, அவருக்கு 12ஆம் இடம் விருச்சிகம் இல்லையா? தாயார் தான கடகம், அவளுக்கு இது 5ஆம் இடம். அப்ப இவருடைய அயனசேன போகத்திற்கு அவள் விருப்பமுடன் உடன்படுகிறாள். இங்க 5, 12 கூடுதா? 5ஆம் பாவமும் 12ஆம் இடமும் உல்லாச சல்லாபம். விருச்சி என்னது? யோனியினர். அப்ப இந்த 5, 12 உல்லாச சல்லாபம் நடக்கும்போது இவருடைய வயிற்றிலே கரு உருவாகிறது. அந்த கரு அந்த யோனி வாசல் வழியாக வெளியே வரும்போது உதயமாகக்கூடிய லக்கணம் தான் மேசம். அப்ப இந்த லக்கணத்தை பார்க்கணும்னா லக்கணத்துக்கு சூட்சுமம் எங்க இருக்கு? அதுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறது. இவங்க அந்த காலத்துல ஜாதகத்தை கொண்டு போனோன்னே தனக்கொடி ஐயா மாதிரி வயசான ஆளுகள், அந்த காலத்துல ஆனால் ஒரு நல்ல ஒரு வயசானவங்கலாம் போய் பார்த்து ஒரு பிளெஸிங் வாங்குவேன். அவங்க எப்படி பேசுறாங்க, ஒரு நாள் பூரா உட்காந்துருப்பேன், இவங்க எப்படி பேசுறாங்க. அந்த காலத்துல நான் பார்த்த அதிசயத்தக்க ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க சார். ஏன்னா வெறும் வாக்கியம்தான், வெறும் ராசி தான், அப்படியே புட்டு புட்டு வைப்பான். அப்ப அந்த ஜாதகத்தை விரிச்சோன்னு சொல்லுவான், ஆயில் பழம் கெட்டி அப்படிமா. லக்கணத்தை பார்த்த உடனே என்ன செய்வான்? ஆயில் பழம் சூப்பர் அப்படிமா. அப்ப லக்கணத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பை தான் எடுக்கிறாங்க. இப்போ லக்கணாதிபதிக்கும் 8ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பையோ அல்லது லக்கணத்துக்கும் அந்த 8ஆம் இடத்துக்கு என்ன சம்பந்தம், அதை பார்த்து ஆயில் பழம் தீர்க்கும். சரி, அப்ப லக்கணத்தை பத்தி நீங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நான் இருக்கிறேன், ஒருத்தர் பிறக்கிறார், ஒரு ஜீவன் பிறக்குது. இறைவன் சகல சௌபாக்கியங்களையும் அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கிறார், இல்லைங்காம கொடுக்கிறார். ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆமா இல்லையா? எனக்கு 1000 ஏக்கர் இருக்கு, 80 லாரி இருக்கு, 78 பஸ் இருக்குன்னு சொன்னா அனுபவிக்கிறதுக்கு நீ இருக்கணும்லடா, இல்லையா? அப்ப அந்த ஆயுள் பழம் அப்படின்றத அந்த 8ஆம் இடத்துக்குள்ள போய் வச்சான். சரி, ஆயுள் பழம் ஒரு அழகா இதை மட்டும் அந்த இதை சொல்றேன். அவரு ரொம்ப அழகா அந்த 8ஆம் இடத்தை பத்தி எவ்வளவு அழகா சொன்னார் தெரியுமா? அதோடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதுக்குள்ளேயும் வேணாலும் போகலாம். இப்ப தனஸ்தானம்னு இருக்கு,
காலபுருஷனுடைய 2ஆம் இடம் இல்லையா, தனஸ்தானம். இந்த 2ஆம் இடம் நாம் அன்றாட பிளங்குற படம் தான். நம்முடைய 2ஆம் இடம் அன்றாடம் பாக்கெட்டில் வச்சு பிளங்குறோம், வீட்டில் வச்சு பிளங்குறோம். அதை தனஸ்தானம் சொல்கிறான். எதுக்கு இந்த அன்றாட படம்? குடும்பத்திற்காக. 2ஆம் இடம் குடும்பம். இப்போ குடும்பத்துக்காக தான் செலவழிக்கிறோம் அன்றாடம். அப்போ இவனுக்கு கையில் பணம் வரணும்னா, இப்போ நம்ம பரணி ஐயா இருக்கார், அவர்கிட்ட போனோடனே, பரணி எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 ரூபா வேணும் அப்படின்னா, இந்த இருக்குங்க சாமி ஒரு நிமிஷம், ஏடிஎம்மில் போய் எடுத்துருவா அப்படின்றார். அவர் பேங்கில் பணம் வச்சுருக்காரு 10 லட்ச ரூபா. நான் கேட்டோன்னே 10,000 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. பேங்கில் பணம் இல்லைன்னா, சாமி நீங்கள் வேறு, நானே இப்போ எவன்ட்டையாவது கேட்கணும் இல்லைன்னா என்ன செய்வார்? அப்படி தானே சொல்லுவார். அப்போ இந்த பேங்குன்ற நிதி எங்கே இருக்குது? 9ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போ தனஸ்தானத்தினுடைய சூட்சுமம் எங்கே இருக்குது? அதற்கு 8ஆம் இடமாகிய 9ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த 9ஆம் இடத்துல என்ன சொல்லலாம்? நிதியும் நீதியும் இருக்கிறது. அங்கே தெய்வம் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, தாய் தந்தை இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க, செல்வம் அங்கே இருக்குது. அப்போ நீ ஆலயம் வந்து அங்கே தானே இருக்கு, நீ ஆலய வழிபாடு பண்ணிட்டு வாடான்னு சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு போகிறது ஒன்றும் சும்மா இல்லை. அப்போ கோயிலுக்கு போக போக என்ன ஆகுது? தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை அருளை பெற பெற பொருள் உனக்கு தானா வரும்லான்ற இல்லையா? அதோட 8ஆம் இடம் எங்க இருக்கு? ஒவ்வொரு பாவம் 2ஆம் இடத்துல. அப்ப இந்த இடத்தை தான் 2 கூட ஒரு சுக்கிரன், பாக்கியாதிபதி குரு, இவர்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் நம்ம ஜாதகத்துல அதை லைட்டா ஒரு பார்வை மட்டும் பார்த்துக்கிட்டாயின்னு வைங்க, நமக்கு என்னைக்குமே காசு பண்ணதுக்கு குறையே வராது. இதான் அப்படியே கொண்டு போகலாம் இல்லையா? தனஸ்தானாதிபதி சுக்கிரன், பாக்கியாதிபதி நீஸ்தானம் யாரு? குரு. இவங்க 2 பேத்துக்கும் சம்பந்தம். அப்ப 2ஆம் இடத்துடைய சூட்சுமம் அதற்கு 8ஆம் இடமாகிய பாக்கியத்தில் இருக்கிறது. இப்ப தெரியுதா நம்ம எதுக்குடா கோயிலுக்கு போக சொல்றோம்? பெரியவங்களை வணங்குங்க, குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க. அப்படி எதுக்கு சொல்றோம்? நீ நல்லா இருப்ப. இப்ப 9ஆம் இடத்தினுடைய அணுக்கரகம் இருந்தால் அவனுக்கு குடும்பமும் பொருளாதாரமும் இயற்கையாக அமையும். அவன் சொல்லுக்கு ஒரு அதாவது அவன் சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நல்லா பார்த்தீங்களா? இது இயற்கை. சரி, இதை விட்டு போவோம். 3ஆம் இடம் வருகிறது. இந்த 3ஆம் இடத்துல என்ன இருக்கு? மிதுனம்ன்றான். அது இரட்டைப்படை ராசி. அதுல என்ன இருக்கு? இயக்குதல் இயங்குதல் 2 இருக்கு. இயக்குதல் இயங்குதல். ஆனா அத ரொம்ப அழகா என்ன சொல்றான்? ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் சொல்லுவேன், இதே 12 பாவமும் என்ன போட்டா, இந்த 3ஆம் பாவம் மட்டும் நல்லா இருந்துச்சு, அந்த உலகத்தையே ஜெயிச்சுட்டு போயிடலாம். எப்படி? 3ஆம் பாவம் இருந்தா அப்படியே பாரதி வந்து புகழ்ச்சிக்கு அடிமை, பரணி பாரதி வந்து புகழ்ச்சிக்கு அடிமை. எனக்கு 3ஆம் பாவம் சமய சுத்தபுத்தினால புதன் தான் சமய சுத்தபுத்தி சொந்தக்காரன். அப்படியே வந்தவொன்னே பரணி பார்த்தோன்னே, பரதியா வணக்கையா, உங்களை தாயா எதிர்பார்த்துக்கிறேன் அப்படின்னு கும்மி அப்படியே ஒரு குனிவு குனிஞ்சா, வாங்க 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 சாமி வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? குனிவு வச்சா. ஆனால் 3ஆம் இடம் என்ன சொல்லுகிறது? அதற்கு 8ஆம் இடமாகிய 10ஆம் இடத்துடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது. அந்த 10ஆம் இடத்துடைய 10ஆம் இடம் என்ற கர்மாவுக்கு தக்கவாறு தான் நம்மளுடைய எண்ணமும் செயலும் இருக்கிறது இல்லையா? இப்ப இவர் வாஸ்தை பத்தி பேசுறாரு, வாஸ்தை பத்தி இது பண்றாரு, எங்க போனாலும் அந்த சிந்தனையில இருக்காரு. அவருடைய ப்ரொஃபஷனல் இது ஜோதிடம் தானே, அது சார்ந்துதானே அவருடைய சிந்தனை இருக்கு, செயல் இருக்கு. அப்ப அந்த 3ஆம் இடத்தினுடைய சூட்சுமம் எங்க இருக்கு? 10ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்ப 10ஆம் இடத்தினுடைய நிலைப்பாடு நன்றாக இருந்தால் ஒரு மனிதனுடைய செயல்பாடு நன்றாக இருக்கும் இல்லையா? இவ்வளவு சுத்து. சரி, இது விடுவோம். கடகத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வருவோம். இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்றோம். எனக்கு ஒருத்தர் வந்து இப்ப தனக்குடி ஐயாட்ட வந்து ஜாதகம் பார்க்குற மாதிரி ஒருத்தர் தனக்குடி ஐயாட்ட ஜாதகம் பார்த்து இவர் சொன்னது அவருக்கு அப்படியே அழகாக கிளிக் ஆன உடனே அங்கேருந்து வர்றாரு. ஐயா இந்தாங்க ஒரு 50 லட்ச ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தோடனே தனிக்குடி ஐயா வாங்கி இதை பீரோவில் வச்சிரு, நான் இருக்கிற வரைக்கும் செலவழிக்கணும்னு சொல்லுவார். தாங்கிட்ட ஒரு சொத்தை வாங்கி போடுறா. அப்ப இந்த 4ஆம் இடத்துடைய சூட்சுமம் எங்க இருக்கு? 11ஆம் இடத்தில் இருக்கிறது. உனக்கு வரக்கூடிய லாபம், ஐயா எனக்கு நிறைய கிடைக்குது, நான் என்ன செய்ய, சுகவிருத்திக்கு தானே போவேன், சுகமேன்மைக்கு தானே போவேன். அப்ப 4ஆம் இடத்துல சூட்சுமம் எங்க இருக்கு? 11ஆம் இடத்தில் இருக்கிறது. இப்ப இவ்வளவுதான். இதை விட முக்கியமான விஷயத்துக்கு போவோம். நம்ம வந்து இப்ப ஜானகியோட குழந்தைய பத்தி பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப குழந்தைன்னு எடுத்துக்கிடுவோம்யா. 5ஆம் இடம் குழந்தை, அத பூர்வ புண்ணியம்.
ரொம்ப அழகா சொன்னார். இவர்கிட்ட என்ன தெரியுமா, திருவாதிரை சுவாதி சதயத்தில் நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரி, நான் தூக்குறது இவங்க அப்பனுடைய தாத்தா தாண்டா இவன் அப்படிமே. திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தா ஒரு குழந்தை பிறந்தா அவங்க அந்த பிள்ளையோட அப்பனுடைய தாத்தாட மறுபரப்பு. இவர் எவ்வளோ அழகாக கோடிட்டு காட்டினார் பாருங்க. 9க்கு 9ஆம் இடம் 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் லக்னம் இல்லையா? அப்பனுடைய தாத்தா வந்துட்டாரா? அப்ப நீ பிறப்பே உங்க அப்பனுடைய தாத்தாடா, அழகா சொல்லிட்டாரு. எல்லாருமே அதுக்குள்ளதான் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சது தனிக்குடைய இந்த விஷயத்துல ரொம்ப பிடிச்சிச்சு. ஆஹா, மனுஷன் வந்துட்டாரியா. அப்ப இந்த 5ஆம் இடம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் எது? 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தை என்ன சொல்றான், காலபுருஷனுடைய 12ஆம் இடமாகிய இது இரட்டைப்படை ராசியாக வச்சு அங்க சுக்கிரனை உச்சப்படுத்திருக்கேன். எதுக்கு? அயனசேன போகம். சரி, கணவன் மனைவி உறவு இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்துருமா? அப்ப 12ஆம் இடம் சரியில்லை அப்படின்னா அவனுக்கு குழந்தை பிறக்குமா? 3ஆம் இடம் என்ற அந்த வீரியஸ்தானம் நல்லா இல்லைன்னா குழந்தை பிறந்துருமா? அப்ப அந்த 12ஆம் இடத்தில் எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ அவ்வளவு ஆரோக்கியமான குழந்தை அந்த 5ஆம் இடத்தில் கிடைக்கும் அப்படின்றார். எப்படி ஆரோக்கியமான குழந்தை? 12ஆம் இடம். அதுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கு. சார், கலைவு இல்லாம குழந்தை பிறந்துப்பா சார்? எங்கேயாவது யாருக்காவது பிறந்தாலே ஆனாலப்பட்ட ராமலிங்க வள்ளலாரே என்னஞ்சாரு? தாயின் வயிற்றில் பிறந்தவர் தான். நம்ம அவரோட உயர்ந்து பேச வேண்டாம் இல்லையா? இன்னைக்கு நமக்கு தெரிந்த சன்மார்க்கத்தினுடைய நிலைய அவர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு சன்மார்க்கத்தை பத்தி பேசும்போது வள்ளலாரை பத்தி பேசினா தான் அது உயர்வா இருக்கும். அதாவது அனுத்தேகி சாதாரண விஷயம் இல்லை. பிறப்பால் ஒரு ஆன்மாவாக பிறந்து தாயின் கருவறையில் பிறந்து தன்னுடைய நிலையில் அணுவாக மாறியவர். அணு இப்படி இப்படி கையை விட்டோம்னா இங்க தடுக்குதுல, வள்ளலாட்டை இப்படி கையை விட்டா கிட்ட வெளியே வந்துடும். அணு அனுத்தேகி. அப்படியே அந்த வெள்ளாடை அப்படி பொத்தலாம் சரி, எல்லா பேரும் பொத்து விழுந்துருவேன். அவ்வளோ பிரைட்டுங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆன்மா கூட ஒரு தாயின் கருவறையில் இருந்தது. அப்ப என்னது? இப்ப இந்த இடத்துல நம்ம பல விஷயங்கள் எடுக்கலாம். கல்யாணம் முடிச்சவொடனே இவன் சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குடிச்சு கொடுக்குறான். இவன் நேரம் குடிச்சுக்கிறது நேரத்துல தான் அவன் சேர்றான்னு இவனுக்கு என்ன தெரியும்? சரியா? இதோட ஆக்டிசம் குழந்தைகள் பிறப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு, ஏன்னா ஆக்டிசம் குழந்தைகள் இப்ப நிறைய வந்துருச்சு. அதை ஆய்வு பண்ண போகும்போது எனக்கு கிடைச்ச ஒரு முத்தான விஷயம், இறைவனின் மீனாட்சி, அன்னை மீனாட்சி எனக்கு கொடுத்த ஒரு விஷயம். கணவன் மனைவி கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலோடு அவன் உடல் கொண்டிருந்தானா அந்த பிள்ளை வந்து அப்படி தாண்டா பறக்கும்னா. நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க சார். இதுக்கு உள்ள போய் பார்த்தா கணவன் மனைவி ஜாதகம், அப்பா அம்மா ஜாதகத்தில் போய் சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு பார்த்தா, சுக்கிரன் அசுவதி மாவு மூலத்தில் இருந்தா அவன் கான்ஸ்டிபேஷனோட தான் அங்க சேர்க்கை ஆயிருக்குன்றதை கன்ஃபார்மா சொல்லலாம். இப்படி உள்ள போகும்போது ஏன்னா இந்த 12ஆம் இடம், அப்ப 12ஆம் இடம் அந்த அயனசேன போகம் நன்றாக இருந்தால் அற்புதமான குழந்தையை பெற்றெடுக்கலாம். என்ன அருள்முருகன் சார்? ஆமா தானே? குழந்தை பிறக்குன்னா என்ன செய்யணும்? நல்ல சம்பவம் இருக்கணும்ல. அப்ப அந்த 5ஆம் இடத்தை இயக்கக்கூடிய வீடு இது 12ஆம் இடம். சரி, 6ஆம் இடத்துக்கு வருவோம். நம்ம லோகநாதன் 6ஆம் இடத்தை பத்தி அழகா சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். அது கடன் நிலையத்தான் சொன்னார். நீங்க இப்ப நம்ம எல்லாமே நெருப்பு, நிலம், காற்று, ஜலம், இந்த 4 இதுதான் இருக்கு. பஞ்சபூதத்துல ஆகாய தத்துவத்தை நம்ம எல்லாம் சேர்ந்தது ஆகாய தத்துவம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆகாய தத்துவம் இருக்கிற ஒரே நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் தான். அதுல தான் ஆகாய தத்துவம் இருக்கு. இதை எல்லாம் சேர்ந்தது ஆகாயம்ன்றதான் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா ஆனால் எந்த நம்ம ஒரு லக்கணம், இப்ப நான் பிறக்கிறேன் தனுசு லக்கணம் அப்படின்னா எனக்கு 6ஆம் இடம் எது? ரிஷபம், நிலத்தத்துவம் மாறிடுது. இப்ப ஒருத்தனுக்கு 6ஆம் இடம் நெருப்பு ராசியாக இருந்தால் அல்லது 6க்குடைய ஒரு நெருப்பு ராசியோடு சம்பந்தப்பட்டால் அவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய ருணம், ரோகம், சத்ரு எல்லாம் இருக்கும். நோய், கடன், வழக்கு எல்லாம் வரலாம். ஆனா நோய் தான் பிரதானமா நிற்கும். நெருப்பு ராசியோடு சம்பந்தப்பட்டால் அது நோய். நிலத்தத்துவத்தோடு சம்பந்தப்பட்டால் ஹார்ட் ஒர்க்கர், உழைப்பு. காற்று தத்துவத்தோடு சேர்ந்தால் அது வழக்கு. ஜலத்தத்துவத்தோடு சேர்ந்தால் அது கடன். இந்த 4ஐயும் கன்ஃபார்மா வச்சுக்கோங்க, இது மாறாது. ஏன்னா இப்ப 6 போய் நெருப்பு ராசியில் நிற்கிறார். இப்ப கடகலக்கணத்துல பிறந்துடுறான். இவனுக்கு 6ஆம் இடம் எது? தனுசு. நீங்க எவனா இருந்தாலும் பாருங்க, கடகலக்கணத்துக்கான கரெக்டாக இந்த பேக் பெயின் கண்டிப்பாக வரும்.
எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் அவனுக்கு அப்பப்போ ஒரு அவஸ்தையை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்போ 6ஆம் இடம் கடக லக்கணத்துக்கு இடுப்பு. கடக லக்கணத்துக்கு பேக் பெயின் இருக்காடா? ஆமாம். சரி, முட்டிக்கீழே கரண்கால் சதவை அப்பப்போ பெயின் இருக்குதா? அம்மா தாங்க முடியல சாமிம்பேன். ஏன்னா இந்த 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை எப்பயுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்து இது பண்ணீங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் பாருங்க, அந்த அவஸ்தை உங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ இருக்கும், அதெல்லாம் விடாது. அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ அவர் கடன் 6ஆம் இடம் ஜலராசி ஒரு சம்மந்தப்பட்ட மிதுன லக்கணத்துக்காரன். நான் மிதுன லக்கணத்துக்காரன்ட்டே தெரியாமல் கூட கடை வாங்கிறாங்கடா. ஏன்னா அவனுக்கு 6ஆம் இடம் விருச்சியும் அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். வட்டி கட்டியே மாஞ்சு போவாங்க, வட்டி கட்டியே மாஞ்சு போவாங்க. அதே இதை இப்போ சிம்ம லக்கணத்துக்காரனுக்கு 6ஆம் இடம் எது? மகரம். அது வந்து நிலத்தத்துவம் இல்லையா? அது காலபுருஷனுடைய 10ஆம் இடம். சின்சியராக வேலை பார்ப்பாங்க, உழைப்பில் அவனுக்கு மிஞ்சிருக்கு. இந்த கரார் பேர்வழின்னு சொல்கிறோம்ல, அவர் வேலையில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. இவன் 6ஆம் இடம் காலபுருஷனுடைய 10. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறும். இப்போ விருச்சிக லக்கணத்துக்காரன் வர்றான், என்னப்பா உனக்கு அடிக்கடி ஹெட்டேக் வருமாயா அப்படின்னு கேளுங்க. ஆமாங்க. சில பேருக்கு அது மைக்ரைன் ஹெட்டேக்காக மாறும். கும்பலக்கணத்துக்காரன் வர்றான், 6ஆம் இடம் ஜலராசி. ஆமாம், லக்கணம் வந்து பாருங்க, லக்கணம் காற்றாசி, 6ஆம் இடம் ஜலராசி. இது ரெண்டு சேர்ந்தா சளி, ஈஸ்னோபிலியா, ஆஸ்துமா இதாவது. நீங்கள் கும்பலக்கணத்துக்காரனுக்கு இது இருக்கத்தான் செய்யும். 6ஆம் இடம் இந்த 6ஆம் இடம் இண்டிகேட் பண்ணாதான் அப்படின்னு இல்லை. அதே அழகா சொன்னார் வாஸ்து நிபுணர். கும்பலக்கணத்துக்காரன் வீடு கட்டுறான், 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், கடன் வாங்கி தான் வீடு கட்டுவேன். மிதுன லக்கணத்துக்காரன் வீடு கட்டுறான், 4ஆம் இடம் கன்னி, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இவன் வீடு கட்ட ஆரம்பிச்சோன்னே தாயார் நோய் ஏற்பட்டுருவான். அது மிதுன லக்கணத்துக்காரன் யாரு வீடு கட்டினாலும் சரி, அவன் மிதுன லக்கணமாக இருந்தால் அவன் தாயார் இவன் கட்டுறதுக்கு கடைக்கால் போட்டோன்னே அவங்க அம்மா நோய் ஏற்பட்டுருவான், ஆஸ்பத்திரி கொண்டு போயிடும். இப்போ அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன், உங்கள் அம்மாவுக்கு ஒரு மிருத்யுஞ்சய ஹோமத்தை பண்ணுங்கடா, அல்லது தன்வந்திரி ஹோமத்தை பண்ணிட்டு செய்யுங்கடா, ஈஸி. அப்ப இந்த 8ஆம் இடம் அப்படின்றது இப்ப 5ஆம் இடத்துடைய சூட்சுமம் எங்க இருக்கு? அதற்கு 8ஆம் இடம். 6ஆம் இடத்துடைய சூட்சுமம் எங்க இருக்கு? லக்கணம். இவன் உழைப்புக்கு தகுதியானவனா? அப்ப 6ஆம் இடம் லக்கண பாவத்தை பார்க்கணும். இவன் உழைப்பாளியா பார்க்கணும்ல. அப்ப இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணா என்ன ஆகும்? 6ஆம் இடம் இவனுக்கு நல்லா. சரி, இப்பதான் இங்க கதைக்கு வருவோம். 7ஆம் இடம்னு ஒண்ணு இருக்கு, வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்றோம். 7ஆம் இடம் கலஸ்தல ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இப்ப கலஸ்தல ஸ்தானம் வச்சுக்கிடுவோம். ஆனால் வர்த்தக ரீதியான உறவுகள், இப்ப எனக்கு 7ஆம் இடம் எங்க மனைவி அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. என் மனைவி மட்டுமே என் வாழ்க்கையில இருந்தால் நான் எப்படி பிழைக்கிறது? நான் ஒரு தொழிலில் இருக்கேன், நான் ஜோசியம் பார்க்குறேன், எனக்கு ஜாதகம் பார்க்க ஆள் வந்தால் தானே என் பிழை போடும். அது எந்த இடத்துல இருக்கு? அது 7ஆம் இடத்துல தான் இருக்கு இல்லையா? 7ஆம் இடத்துல தானே இருக்கு. அப்ப மனைவி மற்றும் தன்னை சார்ந்தவர்கள், நம்ம வாழ்க்கைக்கு சார்ந்தவர்கள் 7ஆம் இடத்துல இருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட 24 வயசு 26 வயசு 28 வயசுல ஒருத்தன் கல்யாணம் முடிஞ்ச போது, இவன் கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்படி வாழ்க்கை பூரா அவளோட அப்படி, அதாவது சிறைக்கு இது மாதிரி பொண்டாட்டியில சாத்து வாங்குறதெல்லாம் அப்புறம். ஆனால் ஒரு விஷயத்து இந்த 7ஆம் இடத்துடைய தன்மை எப்படி மாறுபடுகிறது? இப்போ 5th ஸ்டாண்டர்டில் ஒருத்தன் படிக்கிறான், 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு நண்பர்கள் இருப்பான். அதே இது +2 படிக்கும்போது ஒரு நண்பர்கள் வருவான். காலேஜில் போகும்போது இவன் இருக்க மாட்டான், இன்னொரு நண்பர்கள் வருவாங்க. வேலைக்கு போகும்போது வேற நண்பர்கள் வருவாங்க. வேலையை விட்டவுடனே இவன் வேற இடத்துக்கு போகும்போது அங்கே நண்பர்கள் வருவாங்க. அப்போ காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு தனக்கு உரிய நபர்களை இயற்கை நம்மோடு இணைத்து கொண்டே இருக்கிறது. அதான் 7ஆம் இடம் இல்லையா? எனக்கு தகுந்தது மாதிரி, என் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி, இப்போ என்னுடைய வயசுக்கு ஏற்றது மாதிரி எல்லாமே என்னுடைய உறவுகளுக்குள்ள வருது. அப்போ இந்த 7ஆம் இடம் அவ்வப்போது மாறிக்கொள்கிறாங்க. மாறாத நிலையாரு கூடயே இருந்து நம்மளை வழிபண்றது யாரு? உண்டாச்சு. இதை சொல்ல அதை எப்படி சொல்லணும்? ஆனால் இப்போ இதுக்குள்ளே பாருங்களேன், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்கிறோம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். இந்த 8ஆம் இடத்துடைய சூட்சுமம் எங்கே இருக்குது? 3ஆம் இடத்தில் இருக்குது. 8க்கு 8ஆம் இடம். இதுதான் இந்த 3ஆம் இடம் தான் கர்ம வினையும் கர்ம மேன்மையும் அப்படின்ற டாபிக்கு ஒரே ஒரு வீடு தான் சவி. கர்ம வினை கோட்பாடு, கர்ம மேன்மை கோட்பாடு. இதுக்கு இலக்கணம் எதுனா 3ஆம் இடம் தான். அப்போ
நீ 10ஆம் இடத்தினுடைய சூட்சுமம் 3ஆம் இடத்துல சூட்சுமம் 10ஆம் இடத்துல இருக்கு, 8ஆம் இடத்துல சூட்சுமம் வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. இந்த 10ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சூட்சுமம் இந்த 3ஆம் இடத்துல இயக்க விதி தான். நீ எவ்வளவு காலம் வாழ்வாய், உன் கர்ம மேன்மை என்ன என்ற சூத்திரத்தை எழுதக்கூடிய ஒரே வீடு எது? 3ஆம் இடம். புரியுங்களா? அப்ப இந்த 3ஆம் இடம் எவ்வளவு இருக்கு? அப்ப 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம். இப்ப 8ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சொல்றோம் விருச்சியம் விருச்சியம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். சரி, தெரிஞ்சுக்குங்க, தப்பெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. இப்ப நான் லேசா என் அறிவுக்கு எட்டுனதை சொல்றேன். உங்க அறிவுக்கு நீங்க அதை பலப்படுத்தலாம் அல்லது விரிவுபடுத்தலாம் அல்லது நீங்க எக்ஸ்ட்ரீமா கொண்டு போகலாம். அது உங்க திறமை. எனக்கு பட்டதான் சொல்றேன். ஏன்னா இப்ப காலபுருஷனுடைய 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் தான் பலகால் ராசியா வச்சிருக்கான். மிதுனமும் மீனமும் இரட்டைப்படை ராசி இல்லையா? ஒருத்தனுக்கு நான் என்ன சொன்னா, இந்த மீன லக்னத்துக்கான வீடு கட்டணும்னு சொன்னான்னா அவன் மாடி வீடு கட்டுவான்றது தெரியும். ஏன்னா 4ஆம் இடம் இரட்டைப்படை ராசியா. சரி, வீடு கட்டலாம். சரி, கட்டலாம். கட்டி முடிச்சுட்டு நான் சொல்லுவேன், ஒரு வருஷத்துக்கு அவனுக்காக ஒத்திக்கி விட்டுரு, இல்லை வாடகைக்கு விட்டுரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் பெயிண்டிங்கிட்டு அடிச்சு உள்ளே போடா, நீ நிரந்தரம் நான் வீட்டுக்குள்ளே இருக்கலாம். கட்டி முடிச்சோடனே நீ வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா உன்னால் ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது சொன்னா. நம்ம சொல்லுவோம், அதை வாடகைக்கு விட்டு 1 வருஷம் கழிச்சு அதுக்குள்ளே போ அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பொம்பளை சொல்லுவோம், அவன் பொண்டாட்டி இவ்வளவு அழகான வீடை கட்டி அதுக்குள்ளே குடிபோகக்கூடாதுன்னு சொல்கிறாரு இந்த சாமி அப்படிமாயே. ஏன்னா நான் வந்து டைரெக்டாக உனக்கு வீடு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ நீ வந்து 1 வருஷம் நீ கழிச்சு போ, வேற ஒருத்தனை உட்கார. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். ஆகையால் கட்டி முடித்தவுடன் அந்த வீட்டுக்குள் குடி போனால் அவனை கிளப்பி விட்டுரும். அந்த இதை வச்சுக்கவே முடியாது. ஆமா, அது வீட்டை திருப்பிடுவேன். ஆனா இப்ப தனுசு லக்கணத்துக்காரனுக்கு 4ஆம் இடம் வந்து மீனம், அது ரெட்டப்பட ராசி தானே. அவன் மாடி வீடோட தான் கட்டுவான். இவன் என்ன செய்வான்னா, தனுசு லக்கணத்துக்கார ஒரு வீடு கட்ட போல, இங்கே வாடா தம்பி, கான்ட்ராக்ட் விடாத, லேபர் கான்ட்ராக்டை வச்சு இது பண்ணு. நீ கான்ட்ராக்ட் விட்டேன்னா கான்ட்ராக்ட்காரன் அதை பாதியோட நிப்பாட்டுவேன். அவனை கணக்கை முடிச்சுட்டு இன்னொருத்தனை கொண்டு வந்தால் நீ வந்து வேலை பார்க்கணும். இதே நடக்கும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். தனுசு லக்கணத்தை வீடு கட்டும்போது இழப்பு ஏமாற்றம் இல்லாமல் வெட்டி செலவு இல்லாமல் வீடு கட்டினதா சரித்திரமே கிடையாது. எவனை வேணாலும் கேட்டு பாரு, அதான் நடக்கும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். ரிஷப லக்கணத்துக்காரன் வருவான் 4ஆம் இடம், ரொம்ப அருமையா. ஏன்னா அது காலபுருஷன் 5ஆம் இடம். நீங்கள் ரிஷப லக்கணத்துக்கான வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா 10க்கு 10 வீடாக இருந்தாலும் அது அலங்காரமாக இருக்கும். கோட்டை மாதிரி இருக்கும். கோட்டை மாதிரி கட்டுவான். அவனுக்கு அந்த ராசி இருக்கு. வீட்டுக்குள்ளே இன்டீரியர் அப்படியே அழகாக வச்சிருப்பான். கிரானைட் அப்படியே பளிங்குத்தர உள்ளே போனோடனே அப்படியே நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். அவ்வளவு அழகாக வீடு கட்டுவான். ஒரு தெருக்குள்ளே போனோம்னா அது ஸ்திரராசி. இது ரிஷப லக்னம் 4ஆம் இடம். இது ஸ்திரராசி. தெருவில் நடு இதில் தான் அந்த இது அவங்க வீடே அமையும். அழகாக கட்டியிருப்பான். என்ன அந்த தெருக்குள்ளே போனோம்னா, சார் இந்த ராமசுப்ரமணியம் வீடு எது சார்? இப்படியே போனீங்கன்னா அது ஒரு பெரிய வீடு ஒன்று வரும். அந்த வீட்டுக்கு அப்படியே அடுத்த சந்தையில் திரும்புங்கமே, இவன் வீட்டை தான் அடையாளம் சொல்லுவான். அப்படி அடையாளப்படுத்தக்கூடிய வீடு தான் ரிஷபம். ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே போங்க வெக்க தாங்காது. ஏன்னா அது நெருப்பு ராசி. அவன் எவ்வளவுதான் கோட்டை கொத்தளத்தை போட்டு அழகா இருப்பினாலும் அவன் வீட்டுக்குள்ள அந்த நமச்சல் இருக்குல்ல, உஷ்ணம், அது இந்த வெயில் காலத்துல அவன் வீட்டுக்கு போனோம்னா சரி உட்காரவே முடியாது. ஒவ்வொரு வீடு அப்படி இருக்கு. எவன் வீடு குளிர்ச்சியா இருக்கும். இப்போ மேசலக்கணத்துக்கான வீடு கட்டுறான், ஃபேனே போட வேண்டாம், அவன் வீட்டுக்குள்ளே நல்ல குளிர்ச்சி இருக்கும். எஸ், ஆமா, அது காற்று ராசி வச்சுக்கிடுவான். கடகலக்கணத்துக்காரன் ஒரு வீடு கட்டுறான், அது துலாம் தென்றல் போன்று அவன் வீட்டுக்குள்ள ஜில்லு 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 ஜில்லுன்னு காத்துருக்கும். சிம்மலக்கணத்துக்காரன் வீடு கட்டுறான், இங்க வாடா கூப்பிட்டுருவேன். வீடு கட்டணும்னு நினைச்சிட்டீங்கன்னா முதல் நீ உஷாரா இருக்கணும். எப்படி எப்படி உஷாரா இருக்கணும் அப்படின்னா, இந்த 4ஆம் இடம் இவன் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் ஒன்று வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே எங்கேயாவது ஒரு சின்ன விபத்து அல்லது ஆக்சிடென்ட் நடக்கும். ஏன்னா 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். விபத்து நடக்காம சிம்மலக்கணத்துக்காரன் வீடு கட்டவே முடியாது. 4ஆம் விபத்துல நம்ம ஆக்சிடென்ட்ல எனக்கு நடக்கும், நான் வீடு கட்டிட்டேன் அவனே அப்படியே 6 மாசத்துல 1 வருஷத்துல பெரிய ஆக்சிடென்ட் இருக்கும். இதுல எச்சரிக்கையா இருக்கும். என்கிட்ட ஒருத்தன் வந்தான் சிம்மலக்கணத்துக்காரன், உன் வீட்டு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்கணும், அல்லது உன் வீட்டு பக்கம் மேற்கு பக்கம் ஏதாவது கம்மா தண்ணி தேங்குற இடம் இருக்கணும், அல்லது இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு ஸ்லம் ஏரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் இதெல்லாம் இல்லையே, என் வீடு அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னா நான் கூப்பிட்டு சொன்னேன், அது இல்லையில
உன் வீடு பெரிய ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி மாச்சோரிக்கு பக்கத்தில் தான்டா இருக்கும் அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னா அது காலப்படி ஏடா நீ எங்கிட்டு போனாலும் அங்கிட்டு தாடா வரணும் என்ன. அப்போ ஒருத்தனுடைய வீடு எப்படி அமையணும், அப்படி நம்ம லக்கணத்துக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்கலாம். அப்போ 6ஆம் இடம் அப்படின்றதுல இந்த 6ஆம் இடம் சரி லக்கணம், 8ஆம் இடம் 8க்கு 8ஆம் இடம், இந்த 9ஆம் இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா தனுசு. அந்த தனுசுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தனு லக்கணம் அதைத்தான் காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானம், பாக்கியஸ்தானம், நிதிஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். சரி அப்பா 9ஆம் இடத்து அப்பா தானே. இது இடையில ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, என்ன தெரியுமா ஜோதிட உலகத்தில். என்னம்மா போர் அடிக்கா? வீட்டுக்கார இங்கே உட்காந்துட்டாரு எதுவும் இதாக இருக்கா? உசுன்னு இருந்தவனே எனக்கு போர் அடிக்குது, நான் பேசுகிற போர் அடிச்சுன்னு சொல்லிடணும், நிப்பாட்டிடுறேன். சாமி இன்னைக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப நானே ஆச்சரியமா கேட்டுக்கிறேன். அப்ப இடையில ஜோதிட உலகத்துல நாங்க எல்லாமே எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் வந்து எங்க குறிப்பிட்டேன். என்னைய ரொம்ப இயக்குனவர் யாருன்னா ஏவிஎஸ் சொல்லி ஒருத்தர், ஏவி சுந்தரம்னு ஒருத்தர். அவர் ஐஐடியில் ஸ்பெஷல் ஆஃபீஸர், ஏன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஆள். அவர் தான் எப்பயுமே என்னைய ஏதாவது ஒரு சின்ன ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு சலசலப்பு அப்படின்னா சரி ஸ்டாப் உடனே அங்கே வா அப்படிம்பார். அவ்வளோதான், அந்த கூட்டமே நிசப்தமாயிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு சர்ச்சை, இந்தியாவில் ஒரு சர்ச்சை, அதுலேயும் கோமாளித்தனமான சில ஜோதிடர், அவனை நான் ஜோசியர்னு சொல்லவே மாட்டேன், கோமாளித்தனமான ஜோசியர்னு சொல்லிட்டான். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம் என்றால் அதற்கு சப்தமஸ்தானம் தானே தாப்பன் ஸ்தானம் வரணும் அப்படின்ட்டான். ஏவிஎஸ் டென்ஷன் ஆகிட்டார். ஏட்டா எதுக்குடா முடிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஏவிஎஸ் அழகா சொல்லுவார். லக்கணத்துக்கு அந்த லக்கணத்தை சொல்லுவார், கோலத்தின் முதல் புள்ளி அப்படிப்பார். எவ்வளோ அருமையான வார்த்தை தெரியுமா அப்படி. ஏன்னா 94 ஞானசிந்தாமணில் ஒரு பெரிய 96 ஒரு போட்டி, 12 பாவங்களை கற்றை எழுதி கொடுக்கணும். அந்த கற்றை எழுதி கொடுக்கறதுல முதல் பரிசு தங்கம் டாலர். நான் போட்டுக்க அந்த டாலர் தான், இந்த லட்சுமி டாலர் வந்து 96 நான் வாங்கினது. லக்கண பாவத்துக்கு லக்கண பாவ ஆராய்ச்சி கற்றையை எழுதி எனக்கு கொடுத்த முதல் பரிசு. ஏன்னா அப்போ அவர் கோலத்தின் முதல் புள்ளி அப்படின்னு அழகா சொல்லுவார். இந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்தோன்னா ஒரு மீட்டிங்கில் நீ எந்திரி இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வா அப்படின்ட்டார் ஏவிஎஸ். இப்போ 9ஆம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம். இப்போ நல்லா கேளுங்க, இதுக்குள்ள பெரிய அர்த்தத்தை வச்சிருக்கான். இது நம்ம நம்ம மனித ஜாதி தான் சாமி, தவறுகள் நடக்கக்கூடிய இனத்துல தான் நம்ம பிறந்திருக்கோம். எல்லாமே உத்தமபுத்திரனுடைய நடுவில் நம்ம இல்லை, எங்கெங்கேயோ தவறு நடக்கக்கூடியது. அதுவும் அவன் கர்மவனைக்கு தக்கவர். ஒரு பெண் பிறக்கிறாள், ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறக்கும் போது நாம இப்படித்தான் வந்து ரெட் லைட் ஏரியாவில் தான் போய் உட்கார போறோம்னு அவளுக்கு தெரியுமா சாமி? அப்ப கர்மவனை அவளை அங்கே எடுத்து கொண்டு போய் விடுதா இல்லையா? அப்ப இது யார் செய்த குற்றம்? அவளுடைய கர்மவனை தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். இந்த 9ஆம் இடத்தை சூட்சுமம் எங்க இருக்குன்னா 4ஆம் இடம் தாயார் ஸ்தானத்துல தான் இருக்கு. அதனாலதான் பாக்கியாதிபதி குருவை சுகஸ்தானத்துல உச்சப்படுத்திருக்கான். நல்லா கவனிங்க, உச்சப்படுத்திட்டான். இந்த தகப்பன் அங்க தாய். அப்ப அந்த தாய்க்கு தான் தெரியும் தகப்பன் யாருன்னு. இந்த பாக்கியஸ்தானம் தகப்பனாருடைய நிலை, தகப்பன் ஸ்தானத்துடைய சூட்சுமம் எங்க இருக்குன்னா அந்த 4ஆம் இடம். தாயார் சொல்லுவா, நம்ம கை குழந்தையா இருக்கும்போது அப்பா வர்றாரு பாரு, நமக்கு கண்ணே தெரியாது, அப்பதான் பார்வை தெரியும், அப்பா வர்றாருன்னு சொன்ன இது பார்த்து அப்பா அப்படிங்கும். அவ சொல்ல போய் தானே அப்பா தெரியும், இல்லாட்டி தெரியுமா? சரி, இப்ப இதுல ஒரு விஷயம், அவங்க கூட்டு குடும்பத்துல அது ஏதோ ஒரு சின்ன புழக்கத்துல ஆயிடுறாங்க. இந்த குழந்தை பிறந்தது யாருக்கு தெரியும்? தாய்க்கு தெரியும். ஒரு சில பேர்னா தெரியும், அவளுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்ப அவளுக்கு தெரியும். ஆனா நம்ம அப்பான்னு ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம், ரைட்டா? சரி, இது போச்சு. பலரோடு கூடுகின்ற ஒரு பெண், அதாவது இயற்கையினுடைய இறைவனுடைய நியதியில கர்மவினியில ஒரு பெண் பலரோடு உறவு கொள்ள வேண்டிய சூழல் ஆகி போகுது. அப்படி உறவு கொண்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு கரு உருவாகிறது. அந்த குழந்தைக்கு தகப்பன் என்பது தாய்க்கே தெரியாது. யாருக்கும் தெரியுமா? அதைத்தான் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொன்னோம், நம்ம போய் வந்து பெருசா இப்போ எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் தர்ப்பணம் பண்ண போறேன். வேதம் என்ன சொல்லுது? நான் பிறக்க காரணமாக இருந்த அழகர் சுவாமி ஆகிய இந்த அப்பனுக்கு இந்த தர்ப்பணம் அர்ப்பணம்னு அதில் இல்லை. நான் பிறக்க காரணமாக இருந்த விந்தையுடைய நாதனுக்கு இந்த தர்ப்பணம் அர்ப்பணம் தான் இருக்கு. எந்த விந்துக்கு பிறந்தவங்க கண்டோம்? எப்படி பாருங்க,
அப்ப இந்த தகப்பன் இந்த தாய், அப்ப தகப்பனாருடைய தாய்க்கு தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன், இந்த பெரிய நிதின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானாதிபதி குரு நாளில் உச்சமடைவதால் உன் தாயினுடைய திருப்பாதத்தை நீ வணங்கினாலே சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் ஒரு சூத்திரத்தை சொல்லியிருக்கான். எப்படி பாருங்க, இது சூட்சம் அங்கதான் இருக்கு. அப்ப தாயினுடைய அன்பை பெறுவனுக்கு அது காலபுருஷன் 4ஆம் இடம், சகல சௌபாக்கியங்களை இந்த பூமியில கொடுத்து தாண்ட ஆகணும்ன்றான். எவ்வளவு பெரிய இதை உள்ள வச்சிருக்கான் பாருங்க, அதுக்கு 8ஆம் இடத்துல. ஏன்னா கரெக்டா வந்து அருள்முருகன் இன்னைக்கு எடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப பூர்வீக சொத்துமே தாத்தன் சொத்து கிடைக்குமா கிடைக்காதுன்னா பஞ்சமாதிபதி நல்லா இருந்தா உனக்கு பூர்வீக சொத்து கிடைக்குன்னு சொல்றோம். ஆனா பூர்வீக சொத்து எங்க இருக்கு? 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடமாகி 8ஆம் இடத்துல தான் இருக்கு பூர்வீக சொத்து இல்லையா? 5ஆம் இடம் தாத்தாவோட சொத்து எங்க இருக்கு? 8ஆம் இடத்துல இருக்கு. அதனால சில பேருக்கு 8ஆம் இடம் வலுத்துருதுன்னு வைங்களேன், இந்த பூர்வீக சொத்தை எடுத்த உடனே இவன் அடியாகி போவான். ஆமா, அதை அனுபவிக்கிற பாக்கியம் கிடையாது சில இடத்துல. அப்ப 10ஆம் இடம் சொல்றான் மகரம். அந்த 10ஆம் இடத்துடைய சூட்சுமம் எங்க இருக்குன்னா 5ஆம் இடத்தில் இருக்கு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கு. ஆகையால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நன்றாக இருந்தால் அங்கதான் 5ஆம் இடத்துல இருக்கு புகழ், கௌரவம், மரியாதை, மதிப்பு, ஆனஸ்ட், அழகு, அங்கீகாரம், ஆரோக்கியம் 5ஆம் இடத்தில் இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த இடத்துல 5ஆம் இடம் நன்றாக இருந்தால் இந்த 10ஆம் இடத்தினுடைய அற்புத சக்தி 5ஆம் இடத்துல மூலம் வெளிப்படும். அப்ப 5 கூட நல்லா இருந்தா 10ஆம் இடம் நல்லா இருக்குமா? 10ஆம் இடம் நல்லா இருந்தா 3ஆம் இடம் நல்லா இருக்குமா? அப்ப 3ஆம் இடம் அறிவு, 5ஆம் இடம் ஆழ்ந்த அறிவு. அப்ப 3 குடையவர் புதன், 5 குடையவர் சூரியன். அதனால் இவர்கள் இணைந்தால் புதாத்தி யோகம் அப்படின்னா இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப 10ஆம் இடத்துடைய நிலை 5ஆம் இடம் சொல்றேன். சரி, 11ஆம் இடம் லாபஸ்தானம். இதுல இன்னொரு குளறுபடி இருக்கு, அதை எடுப்போம் பாருங்க. 11ஆம் இடத்துல சூட்சுமம் எங்க இருக்கு? 6ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடத்துல சூட்சுமம் லக்னத்தில் இருக்கு. 1-11 இண்டிகேட் பண்ணி வச்சா வெற்றி. 11ஆம் இடத்துல சூட்சுமம் எங்க இருக்கு? 6ஆம் இடத்துல இருக்கு. சரி, 12ஆம் இடத்தினுடைய சூட்சுமம் இங்கதான் இறைவன் வந்து அழகாக ஒரு கோட் பண்றான். எப்படி தெரியுமா? இப்ப 7ஆம் இடத்துல வர்த்த ரீதியான உறவுன்னு அர்த்தம், கலஸ்தர ஸ்தானம்னு அர்த்தம் இல்லையா? இப்ப 5ஆம் இடத்துடைய சூட்சுமம் 12ஆம் இடத்தில் இருக்கிறது. 12ஆம் இடத்துடைய சூட்சுமம் அதற்கு 8ஆம் இடமாகிய 7ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்படின்னா நம்மளோடு அயனசேன போகத்துக்கு உரிய உயிர் எது அப்படின்றத 12ஆம் இடம் தான் செலக்ட் பண்ணுது இல்லையா? அப்ப 12ஆம் இடத்துல சூட்சுமம் தானே அதுல 7ஆம் இடத்துல இருக்கா? அப்ப 12ஆம் இடத்துல சூட்சுமம் 7ஆம் இடத்துல இருக்கு, 7ஆம் இடத்துல சூட்சுமம் 2ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? அப்ப இந்த 12ஆம் இடத்துல சூட்சுமம், அதாவது நம்மளோடு வாழ்க்கையில கணவன் மனைவி என்ற பந்தத்தை ஏற்படுத்தி கணவன் மனைவி இணையக்கூடிய ஒரு உயிரை நம்மளோடு சேர்க்குது. அதோடு இணைந்து அந்த 5ஆம் பாவம் என்ற குழந்தையை பெற்றுக் கொள்கிறது. இதுக்குள்ள எவ்வளவு பெரிய சூட்சுமம்! அப்படியே மேசத்திலிருந்து ஒரு விருச்சியத்துக்கு ஒரு கோடு போடுங்க, விருச்சியத்திலிருந்து மிதுனத்துக்கு ஒரு கோடு, மிதுனத்திலிருந்து மகரத்துக்கு ஒரு கோடு, மகரத்திலிருந்து சிம்மத்துக்கு ஒரு கோடு, சிம்மத்திலிருந்து எங்க போடணும்? 12ஆம் இடம் மீனத்துக்கு ஒரு கோடு, மீனத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு ஒரு கோடு, 7ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு ஒரு கோடு, 2ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு ஒரு கோடு, 9ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு ஒரு கோடு, 4ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு ஒரு கோடு, 11ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு ஒரு கோடு, 6ஆம் இடத்துலேருந்து லக்னத்துக்கு ஒரு கோடு போடுங்க. ஒரு சக்கரம் ஒன்று வரும், அதுதான் நம்ம சக்கரம். நம்ம ஸ்ரீ சக்கரம்னு சொல்றோமே, அது மாதிரி இந்த சக்கரம். நீங்க இந்த சக்கரத்தை போட்டு வச்சுட்டு ஒரு கிரகத்தை தூக்கி மகரத்துல இருக்கு, மகரத்துல திசை நடத்துறார் ஒருத்தர் இருக்கார். உங்களுக்கு அது 6ஆம் பாவமா இருக்கலாம், 5ஆம் பாவமா இருக்கலாம். அப்ப அந்த இடத்தினுடைய அடுத்த சிம்பிள் எங்க போகும்? இந்த 10ஆம் இடத்துல எது நேர எங்க போவோம்? 5ஆம் இடத்துக்கு போகுமா? அப்ப இந்த தசாநாதன் செயல்படுத்த வரும்போது அதை நேர அந்த இடத்துக்கு கொண்டு போய் தான் செயல்படுத்த வைப்பான். இதுதான் அங்க இருக்கக்கூடிய இதான் மறைமுகமான ஒரு சூட்சுமம். ரைட், இதை இப்ப அட்டமா ராசி, இதான் பெரிய ரகசியம். இது அந்த காலத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. எல்லா மேடையிலையும் பேசிருக்கேன், நம்ம மேடையில பேசல என்ன. இப்ப இன்னொரு விஷயத்தை எடுப்போம். இது வந்து அதாவது மண்டை மொழியை குழப்பிக்கிட்டே இருக்கிறது. யோசிச்சுட்டே இருந்தால் ஏதாவது ஒன்று நமக்கு வருது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ இல்லை, ஒரு 10-30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேச லக்கணம் ஆண் ராசி, அதுக்கு 7ஆம் இடமும் ஆண் ராசியாக வருது. இதை ஏன் சப்தம ஸ்தானம்னு சொல்கிறான்? அப்போ 7ஆம் இடத்துல ஒரு ஆண் ராசியை போய் ஆணோட ஆணை இணைக்க முடியுமா? அதை கலஸ்த ஸ்தானம்னு சொல்கிறான். அப்படின்னா ஆம்பளையும் கட்டணும், பொம்பளையும் கட்டணும். இது சாத்தியமே இல்லையே.
இதுக்கு ஒரு தீர்வு என்ன? போய் நம்ம மேலே நம்ம அம்மாட்ட தான் அவளை போய் சுரண்டுறது. இது என்ன, இது என்ன சொன்னே. மேசம் என்பது நெருப்பு. அந்த நெருப்பை வந்து காற்று போய் தூக்குனா பற்றிக்கிட்டு எரியும். ஆனால் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு நீர் தான் வேணும். அந்த நீரை வந்து ஊற்றுனா நெருப்பு அணைஞ்சிரும் இல்லையா? அதே நீர் வந்து பெட்ரோலாக இருந்தால் அவனை கொளுத்தியும் போடும். தண்ணியாக இருந்தால் நெருப்பு அணையும். ஆட்காலி. அப்போ மேசம் என்பது ஆண்ராசியாக இருந்தால் அதற்கு 8ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் தான் பெண்கள், காலபுருஷ தத்துவத்தில் பெண்களுடைய லக்கணமே விருச்சிகம்தான். அவர் தான் அந்த இடத்துல இருந்து வர்றான். இப்போ கணக்கு கோட்பாடு பாருங்க. மேச லக்கணத்தில் ஒரு ஆண், விருச்சிகத்தில் வரக்கூடிய மனைவி அல்லது பெண் வச்சுக்கொள்வோம். இந்த விருச்சிகத்தை காலபுருஷ லக்கணத்துக்கு பெண்களுக்கு வந்து விருச்சிகத்தை லக்கணமாக கொண்டு அதற்கு 2ஆம் இடம் என்பது தனுசு. இது ஏற்கனவே தனஸ்தானம், காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானம். அது கணவனுக்கு எத்தனாம் இடம்? 9ஆம் இடம் இல்லையா? தனபாக்கியம். இந்த மாராசி வந்தா வாழ்ந்துட்டான்டா, இவ வந்தது பின்னாடி தான் இவன் நல்ல வளர்ச்சி சொல்றாங்களா இல்லையா? அதே விருச்சியத்துக்கு 3ஆம் இடம் மகரம், அது மேசத்துக்கு 10ஆம் இடம் 3-10. அப்ப இவளுடைய இணைவு, இவ வந்து சேர்ந்த உடனே இவனுடைய கர்ம மேன்மை. விருச்சியத்துக்கு 4ஆம் இடம் கும்பம், அதுக்கு இவனுக்கு 11ஆம் இடம் 4-11 வீடு வாசல் வண்டி வாங்க. இந்த வந்தா மகராசி சொத்து பத்து வாங்கிட்டான். நீங்க இதை அப்படியே சேர்த்து பாருங்க. விருச்சியத்துக்கு 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், மேசத்துக்கு 4ஆம் இடம் பாக்கியஸ்தான், சுகபாக்கியம். அப்ப சுகபாக்கியம் யார்கிட்ட இருந்து வருது? மனைவி வந்த உடனே தான் சுகபாக்கியம் வருது. அப்ப இந்த காலபுருஷனுடைய விருச்சியத்திலிருந்து தான் பெண்களுடைய லக்கணமாக எடுத்து பாவிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சிறப்பு அங்க இதுக்குள்ள அதான் இன்டர் லிங்கில் கிடக்கு. இதை நம்ம யாருமே தொட்டு பார்க்கல. நீ நல்லா பாருங்க. காத்தையும் காத்து நெருப்பும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஊதி தான் பெருசாகும், துருட்டி வச்சு அடிச்சா. அப்ப அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு நீர் தானே வேணும். அப்ப இந்த இடத்துல எப்படி இறைவன் படைப்பு அப்படின்றத பார்க்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இது வந்து ஒரு 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 கான்செப்ட்ல இதுதான் உண்மையான விஷயம். இதை நீங்க எப்படி மனசுல பதிய வச்சுக்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம். எப்படின்னா, தேங்க்யூ. நான் மூலத்திரியோணத்தை பத்தி பேசணும்னு தான் நினைச்சேன். அதோட இது சூப்பர் கான்செப்ட். ரைட்டு. என்ன இப்ப ஒருத்தன் ரிஷப லக்னத்துக்காரன் வர்றான். அந்த உடனே குருநாதா அப்படின்னு என் காலில் விழுந்தா அப்படி தூக்கி நிப்பாட்டிடுவேன். குருநாதான்னு சொல்லாத, நண்பன் சொல்லு. வா 2 பேரும் டீ கடைக்கு போவோம், டீ சாப்பிடுவோம், நீ வாங்கி கொடுக்குற நான் வாங்கி கொடுக்குறேன். குருன்னு சொல்லக்கூடாது, நண்பனா சொல்றா. ஏன் தெரியுமா? ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடம் என்பது எது? மகரம். அது காலபுருஷன் 10ஆம் இடமா? என்ன? இவன் குருநாதருக்கு கர்மா போட்டுருவேன். அவன் யாரை குருநாதன் சொல்றானோ அவனுக்கு கர்மா நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஒண்ணு. அதை விட என்ன அப்படின்னா, ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் குருநாதர். அது இவனுக்கு 8ஆம் இடம் ஆயுதா? இவன் போன ஒண்ணு குருநாதர் கோயந்தா. புரியுதா நான் சொல்றது? ஏன் இப்ப புரியுதா? என்ன சார், ரிஷப லக்னத்துக்கான கிட்டத்திலே விட மாட்டேன் சார். ஆனால் நல்லவன். ஆனால் நல்லவங்க உங்க இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு தப்பு சொல்லக்கூடாது. அதாவது உன்ன உடுக்க இருக்க இறைவனால் மறுக்க முடியாத ஒரு லக்கணம் எதிர்க்கிறான், அது ரிஷப லக்கணம் தான். கடவுளே அவனுக்கு வந்து டே உனக்கு சாப்பாடு இல்லடா, இருக்கிறதுக்கு இடம் இல்லடா, கொடுத்துறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ரிஷபத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சா சரி, சரி உன்ன உடுக்க இருக்க இறைவன் எம்பெருமான் கொடுத்தே ஆகணும், சட்டம். அவன் பாருங்க வாய்க்குரிசியா சாப்பிட்டு பழகிங்க. என்ன வாய்க்குரிசியா? அதில் ஒரு வேடிக்கை பாருங்க. இந்த ரிஷப லக்னத்தில் அது சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். எப்படின்னா, ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடம் கடகம், சகோதரஸ்தானம். அந்த காலத்தில், இப்போ போய் சொல்லக்கூடாது, அந்த காலத்தில் யார் வந்தாங்கன்னா ரிஷப லக்னம் என்னப்பா அவங்க கூட பிறந்தது 5-6 பேரா அப்படின்னா ஆமாங்க அப்படிமா. ஏன்னா அது பலகால் ராசி. இவன் கூட பிறந்தது 5-6 பொம்பளை பிள்ளைய இருக்கும். சரியா? அது பெண் ராசி தானே. அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், இவனுக்கு 3ஆம் இடம். அம்மா பேச்சை மீறவே மாட்டாங்க. அம்மா சொன்னாதான். சாப்பிட்டியா? சாப்பிட்றேம்மா. சரி சாப்பிடு. ஏம்மா அவளுக்கு சாப்பாடு. இவன் சொல்றது தான். ரிஷப லக்னத்துக்கான வீணா போனதுக்கு காரணம் என்னன்னா, கூட பிறந்ததும் தாயா இருந்தேன், வேற யாருமே கிடையாது. நாளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆணி அடிச்சிருவேன்.
உன் பிள்ளை நல்லா இருக்கும். டேய் நீ நல்லா இருக்கணும்னா இதுகளை விட்டு விலகுடா. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இந்த பயமெல்லாம் கிடையாது. இருக்கிறவன் ஒரு இருக்கு எடுத்துக்கிட்டு ஏன்ட்டெல்லாம் உலகம் அப்படி. ஏன்னா சந்திரன் 3 கூடைய சந்திரன் லக்கணத்தில் வேற உச்சமா, ஆரம்பத்துலேருந்து அம்மா பாசம் அவங்களுக்கு ஜாஸ்தி. இப்போ ஒரு விஷயம் பாருங்க, ரிஷப லக்கணத்துக்காரன் சம்பாதிக்கிறான். சம்பாத்தியம் பண்ணும்போது வெளிநாடு வெளியிடங்களில் ஒரு சம்பாதிச்சோன்னா ஒரு சொத்து வாங்கணும்னு நினைப்பான். இல்லை அம்மா பேரில் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல கட்டணும்னு போய் கட்டுறான். காலபசங்க 4ஆம் இடம் அம்மா சொல்படி அந்த இடத்துல கட்டுறான், அம்மா பேர்லேயே கட்டுறான். கட்டும்போது என்ன நடக்கும்னா இவனுக்கு ஒரு சின்ன சங்கடம் வரும். அம்மாட்ட போய் கேட்பான், ஏம்மா இந்த பேங்கில் வச்சு கொஞ்சம் பணம் வாங்கி இந்த தொழிலுக்கு தேவை இருக்குமா அப்படின்னா, சரி தம்பி அது உன் கூட பிறந்தவங்கிட்ட அப்புறம் கேட்கணும்லப்பா அப்படின்பா. பாருங்க காசு போட்டு செலவழிச்சது இவன் சொல்லுவாங்க. அப்படியே ஒரு அப்பத்தான் இவனுக்கு பொண்டாட்டி அருமை தெரியும். அப்பத்தான் பொண்டாட்டி யோசிப்பாங்க. ஆஹா, ஏன்னா ரிஷபலக்கணத்துக்கு 7ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ரிஷபலக்கணத்துக்கான யார் கல்யாணம் பண்ணாலும் சரி பொண்டாட்டி அவள் ராட்சசியா தான் இருப்பா, கோபக்காரியாக தான் இருப்பா, சுயநலக்காரியாக தான் இருப்பா. அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா அந்த குணம் அவள் 7ஆம் இடம் 8ஆம் இடமா மாறுதில்ல, அவள் அப்படித்தானே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல அவள் சொல்றதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். கடைசியில் இப்படி பண்ணும்போது தான் அப்படியே அவங்க வந்து கையெழுத்து போட்டால் தான் இந்த சொத்துல எதுவும் கிடைக்கும். இவ தாயார் கையெழுத்தே போட மாட்டான். அப்போ தான் யோசிப்பேன். இப்படியெல்லாம் ஒரு லக்கணத்துக்கு ஒரு அம்மா ஒரு விஷயம். இப்போ ரிஷப லக்கணம், இன்னொருத்தனுக்கு மீன லக்கணம். இந்த மீன லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எது? விருச்சிகம். காலபுருஷன் 8ஆம் இடமா? மீன லக்கணத்துக்காரன் வந்தாலும் சரி, என் குருநாதா அப்படின்னா சரி நிறுத்து. அண்ணன் தம்பி உறவோடு வச்சு, ஆமாம் அண்ணன் தம்பி உறவை மட்டும் வச்சுக்கோ, குருநாதான்னு சொல்லாத, நீ எனக்கு ஃபீஸே தர வேண்டாம். ஏன்னா நீங்கள் நல்லா ரிஷபலத்துக்காரனுடைய தாப்பனாருடைய மரணத்தையும் மீனலக்கணத்துடைய தாப்பனாருடைய மரணத்தை நீங்கள் பாருங்கள், சடன் டெத்தாக தான் இருக்கும். சடன் டெத். இதில் ஒரு விஷயம் பாருங்க. இப்போ கடகலக்கணத்துக்கு 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம், காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். கடகலக்கணத்தில் பெற்றவனுடைய தகப்பனார் ஒரு சில இடத்துல வந்து அவர் இன்னும் ஒரு வேறு திருமணத்தை செஞ்சுட்டும் போகலாம், இல்லை இவரை விட்டு வெளியும் போயிடலாம். அப்படியா இவன் கூட இருந்தா அவர் செல்லா காசாக தான் இருப்பார். நல்லா தெரிஞ்சுங்க, கடகலக்கனுடைய தகப்பனார். ஏன் காரணம் என்னன்னா, தகப்பன் ஸ்தானாதிபதியாகிய குரு காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதியாகி கடகத்தில் உச்சமடைவதால் இவன் தான் இவன் குடும்பத்துக்கு தகப்பனா செய்ய வேண்டிய அத்தனை செய்யணும் என்ற ஒரு பொறுப்பு இவன்ட்ட வந்துடுது. புரியுதா? இப்போ இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்ல, நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். காலபுருஷனுடைய 11ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய பாதகஸ்தானம் தான். காலபுருஷனுடைய பாதகஸ்தானம் எது? கும்பம். மறந்துடப்படாது. இதனால மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் இடம் காலபுருஷனுடைய 7ஆம் இடம், அது மாரகஸ்தானம். மிதுன லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா போய் தத்து கொடுத்து வாங்கிக்கூடா, இல்லாட்டி இந்த பிள்ளை ரொம்ப சிரமப்படும்டா. வெறும் கட்டத்துக்கு தான் பலன். நீங்கள் வந்து அங்கிட்டு கிரகத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. வேணா ஒரு லக்கணத்தை சொல்லுங்க, உங்க ஹிஸ்ட்ரி பூரா நான் சொல்கிறேன். கிரகம் வேண்டாம், நீ என்ன நட்சத்திரம்னு எனக்கு வேணாம். ஏன்னா இப்போ இந்த கடகலக்கணத்துக்கு 8ஆம் இடம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கடகலக்கணம் 8ஆம் இடம் எது? கும்பம் தானே. இப்போ இவனுக்கு ஆயுள் ஸ்தானம் அது வச்சுக்கிடுவோம். இதே இந்த கடகலக்கணத்துக்கு 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இந்த கடகலக்கணத்துக்கான எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிறானோ, அது பலகால் ராசி இல்லையா? எத்தனை குழந்தை பெற்றுக்கிறானோ ஆண்டவன் அவனுக்கு ஆயுள் 120 வருஷத்தை கொடுத்துருவான். எப்படி வேலை செய்து பாருங்க. ஆனால் இவனுக்கு இந்த ஆயுளை கூட்டி கொடுக்கணும்னா இதுக்கு ஒரு இது வேணும்ல, சாரம்சம் எங்கேயோ ஒரு வேணும்ல. அப்போ இவனுக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். சரியா? இப்போ இவன் கூட உண்மையாக பழகக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க பாருங்க. யாரு? கடகலக்கணத்தை போய் நீங்கள் மை க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அடியாக போறீங்கன்னு அர்த்தம். அடியாக போறீங்கன்னு அர்த்தம். கடகலக்கணத்துக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுடைய 11ஆம் இடம். கடகலக்கணத்தோடு பழகின பூராமே சொத்து பத்தை இழந்துருவான், சோபத்தை இழந்துருவான், எல்லாத்தையும் விட்டுருவான், அல்லது ஆயுளை விட்டுருவான். அவனை போய் நண்பனை வச்சுக்கலாமா? இங்கே ஒன்றும் இல்லை. கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடம் ரிஷபம் தானே, இவனுக்கு லாபஸ்தானம், கடகலக்கணத்துடைய பாதகஸ்தானம். இப்போ காலபுருஷனுடைய 4ஆம் இடம்
தாயார் ஸ்தானம். தாயாருடைய மூத்த சகோதரி அப்படின்றது பெரியம்மா 11ஆம் இடம் இல்லையா? அம்மாவுக்கு மூத்தது 2ஆம் இடம், 4க்கு 11ஆம் இடம். அதே நேரத்தில் அதே கடகலக்கணத்துக்கு மூத்ததாக ஒரு இவனுக்கு அக்கா பிறந்ததுன்னு வைங்க. இவனால் இவங்க அக்கா வாழ்க்கையும் சிரமத்தில் இருக்கும். இவன் பிறந்தோன்னு இவங்க பெரியம்மா அடியாயிருவாங்க. பெரியம்மாவை கை வச்சிடும். எப்படி விளையாடுது பாருங்க. இதுதான் காலபுருஷ தத்துவம். அப்போ இந்த இடத்துல கடகலக்கணத்துக்கு நீங்கள் ஒன்றும் கிடையாது. கடகலக்கணத்துக்கு 6ஆம் இடம் வேலை, சர்வீஸ் இல்லையா? சர்வீஸ். இவன் போய் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறான்னு வைங்க. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். உண்மையான உழைப்பு, அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அது குறைக்காது. ஆனால் இவன் போய் உட்காந்து ஒரு கிளர்க்காக போய் உட்கார்ந்தாலும் அந்த அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு மேனேஜராக வந்து உட்கார வரல, அவர் அந்த சீட்டில் இருக்க முடியாது. கடகலக்கணத்துக்கான போய் இருந்த இடத்துல உயர் அதிகாரின்னு ஒருத்தன் வந்து உட்காரவே முடியாது. அந்த உயர் அதிகாரி இவனை கேட்டு செயல்பட்டா அவன் இருக்கலாம், இல்லைன்னா அவனை சீட்டை கிளப்பி விட்டும். நம்ம ஓபிஎஸ் மாதிரி. ஓபிஎஸ் இருக்கும்போது ஜெயலலிதா செய்யாமல் இருக்க முடியல. இதான் இல்லை, அது வேற. இந்த கணக்குத்தா நீங்கள் யோசிச்சுப்போம் சார். நம்ம வாழ்வியலோடு பேசணும். வாழ்வியலுக்கு தான் தேவையாக இருக்கணும். இந்த நான் ஜோசியம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன் எதுக்குன்னா, இந்த அதிசயம் நடந்துச்சு, இந்த அதிசயம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எது? வாழ்வியலுக்கு தேவையானது இது. காலபுருஷ தத்துவத்தில் ஒவ்வொரு பாவத்தையும் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றதான் முக்கியம். அப்போ மீனலக்கணத்துக்கு 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், ரிஷபலக்கணத்துக்கு 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். ஆனால் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் இவனுக்கு 8ஆம் இடம். மீனத்துக்கு 10ஆம் இடம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் வந்துடுதா? அதை விட ஒருத்தன் கடகலக்கணத்துக்காரன் வர்றான். அப்படியே இவன் வந்து படாட்டோமாக வர்றான். இவர் ஒரு ஆசிரமத்தை வச்சுக்கிட்டு நல்ல ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்க அதாவது பெருசாக வச்சிருக்காரு. அப்படியே கடகலக்கணத்துக்காரன் குருநாதான்னு அவர் காலில் விழுந்துட்டா அந்த குருநாதன் பொம்பளை விஷயத்தில் உள்ள போயிடுவேன். ஏன் தெரியுமா? கடகலக்கணத்துக்கு 9ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். சுக்கிரன் இங்கே உச்சம் தானே, கிளீனாக போயிடுவார், மறுக்க முடியாது. இப்போ கடகலக்கணத்து உட முடியலையா? அதுக்கு உட முடியல. 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு அங்கேருந்து செல்ஃப் டிரைவிங்கில் வந்திருக்கேன். எங்கேருந்து? மதுரையிலேருந்து. நான் வரும்போதே அங்கே திண்டுக்கல் வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி சொக்க கட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கடையில் ஐயங்கார் பேக்கரில் நிப்பாட்டிட்டு, தம்பி அப்படியே ஒரு உளுந்த வடை, சூப்பர் வடையாக இருந்துச்சு. அப்போ சாப்பிட்டு ஒரு டீ அடித்த உடனே தெம்பாயிட்டு வண்டியை உச்சே அழுத்து. சரியா? ஆமாம், நமக்கு வந்து அப்பப்போ கொறிக்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா போதும். ஏன்னா இப்போ அவன் எங்கே விட்டு இப்போ இதில் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கடகலக்கணத்துக்கான இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த கடகலக்கணத்துக்கான நண்பர்கள்னு சொல்லி போயிடக்கூடாது. இதை விட ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மகர லக்கணம், நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு போய் செயல் வடிவம் பண்ணுங்க. மகர லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்தவொடனே நான் என்ன சொல்லுவேன், 1 வருஷத்தில் மொட்டை எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்கு மொட்டை எடுத்து காது ஊற்றின அடுத்த நிமிஷம் பெருமாள் கோயிலில் தத்து கொடுத்து வாங்கிடுறான்னு சொல்லுவேன். என்ன காரணம் தெரியுமா? அந்த மகர லக்கணம் அது இருக்கிறதுலே காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா? சரியா? இவன் கர்ம யோகி. நல்லா தெரிஞ்சுக்குங்க. எவனாவது மகர லக்கணத்துக்காரன் வந்து நான் காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன், நைட்டு 10 மணிக்கு டின்னர் முடிச்சுட்டு படுக்க போயிடுவேன், ஒரு பயவோட சொல்ல முடியாது. இவன் சாப்பிட்றது, தூங்குறது, நிற்கிறது, செய்கிறது எல்லாமே கடவுள், அதாவது காலபுருஷன் வந்து சொல்கிறதான். இவன் போய் இது என் பேனாவை பார்த்தீங்களான்னா அந்த பேனா அவனுக்கு கிடைக்காது. என் பேனாவை பார்த்தீங்களான்னா, பேனா இருந்துச்சே பார்த்தீங்களான்னா பேனா எடுத்து கொடுப்பேன். என் பேனாவை பார்த்தீங்கன்னா சரி, ஓம் பேனாவா? இந்த மகர லக்கணத்துக்கானுக்கு இந்த உலகத்தில் பற்றற்ற நிலையில் ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னா இவன் தான் இருக்கணும். அதே இடத்துல இதில் ரொம்ப நீங்கள் மகர லக்கணத்துக்கான பாருங்கள், 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். தகப்பனார் நோய்வாய்ப்பட்டு தான் மரணமடைவார். அப்படியே இவங்க அம்மாவோட சண்டை விட்டு அவர் வெளியே போயிட்டாருன்னா ஆயில் பழம் கட்டி, இல்லாட்டி அவருக்கு ஆயில் பழம் கிடையாது, அப்படியே ஹம்பக் பண்ணி விட்டு போயிடும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், இவனுக்கு 12ஆம் இடம். தகப்பனாருடைய அன்பு கிடைக்காது. அதே மாதிரி சூரியன் அந்த 5ஆம் இடம் இருக்கு இல்லையா, அது இவனுக்கு 8ஆம் இடம். எந்த உயிர் மீதும் உனக்கு பற்று பாசமே இருக்கக்கூடாது சாமி பிரபஞ்சத்தில். நான் யதார்த்தமாக இருந்தால் அவனுக்கு சரியான காலகட்டத்தில் எல்லாமே கொடுக்கும், காலம் கொடுக்கும். இவன் ஆசைப்படக்கூடாது.
நான் தான் வந்து இந்த நாளை கழிச்சு ஒரு ராமநாதன் வந்துடுவார், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுப்பாரு, அந்த பேங்க்ல கட்ட போறேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ராமநாதன் வந்தா தானே வரமாட்டான். திட்டமே போடக்கூடாது. என்னங்க எவனை வேணாலும் கேளுங்களேன், யாரா மகாலட்சுமிக்காரன் இருந்தால் கூப்பிடுங்க, பேசுவோம். இயற்கை, எஸ் இயற்கை. டுமாரோ ஐ வில் கம் 5 o'clock எக்ஸாக்ட்லி அப்படிமா போனா தானே. அதை விட விடுங்க, பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு வேலைக்கு போவேன், பொண்டாட்டி சொல்லணும் இவனுக்கு தெரியுமா நாம மகாலட்சுமி, இவனுக்கு தெரியாது பாவம். பொண்டாட்டி சொல்லணும், எங்க சாயங்காலம் 6 மணிக்கு வந்துருங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லணும். இவன் குஷியா ஓகே வந்துடுறேன் அப்படின்ட்டு போவேன். அங்கே வேலைக்கு போன உடனே வேலை நொங்க கழட்டும், 12 மணி வரைக்கும் வேலை செய்வான். பிடிச்சிட்டு அதை விட அந்த தெரு முக்குக்கு கடக்கும் போதே இவன் சொன்னதே ஞாபகத்துக்கு வரும். இதை விட்டு வெளியே போனா அவனுக்கு ஞாபகம் பொண்டாட்டி பிள்ளையில மறந்துடுவேன். ஐயோ 6 மணிக்கு வர சொன்னாலே, இவன் காலை 6 மணிக்கு நல்லா பிள்ளைகளை அலங்காரம் பண்ணிட்டு இவ்வளவு ரெடியா இருப்பான். வந்துருவா. வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்யும், என்ன நடக்கும், கரண்டிட்டு தோசை கரண்டிட்டே விழுவுமா இல்லையா? இதான் மகாலட்சுமிக்காரி. பிராமிஸே பண்ணிடக்கூடாது. யதார்த்தமா தான் என்ன ஜெயிச்சோம். ஆனால் கற்பனையிலேயே மகாலட்சுமிக்காரங்களுக்கு இந்த 3ல் சுக்கிரன் உச்சம் இல்லையா சார், மகாலட்சுமி மாதிரி கற்பனையிலேயே காதல் பண்றவன் எவனுமே கிடையாது சார். அப்படியே போயிட்டு வந்துடுவான் சார். அதாவது பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அவனுக்கு ஆசைப்பட்ட நடிகைகள் பூரா சுத்திட்டு வந்துடுவான். உலகத்துல யார பார்க்கறானோ அவன்கிட்டலாம் போயிட்டு வந்துடுவான். கற்பனை நேரடியாக போய் ஒரு பிள்ளை ஐ லவ் யூ பாஸ்கர் அப்படின்னு சொல்லி ஐயோ அவனுக்கு காதை ஒளி ஒலிப்பிடுவான், பயந்து ஒலி. ஆள் பாருங்க மகாலட்சுமிக்காரன் இப்படி கம்பீரமா இருக்கான். ஆள் பார்த்தா சரி பெரிய தைரியசாலி போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். வெறா அந்த கம்ப அப்படின்னா சரி, துண்டக்காலம் துணியக்காலம் முதல் ஓடுறாள் யார் தெரியுமா? மகாலட்சுமிக்காரன். உள்ளுக்குள்ள பயம், சின்ன பயம், உப்பு சப்புலாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. இப்படி இந்த இந்த இடத்துல தான் இந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மை. இப்போ 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம் சார். அதை விட நான் சொல்லுவேன், மிதுன லக்னத்துக்காரனும் கும்ப லக்னத்துக்காரனும் சொந்த தொழிலுக்கு வராதிங்க. எப்படி ஆனானப்பட்டவன் நான் கும்ப லக்னத்தில் வந்து தொழில் செஞ்சுட்டு நான் வந்து சம்பாதிச்சுக்கிறேன், வேணா ஒருத்தனை மீசி முறிக்கிங்க வந்து நிற்க சொல்லுங்க. ஆனால் 2 பேர்த்து இதை படித்த உடனே நம்ம கோபாலகிருஷ்ணன், கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன் ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. எனக்கு ஒரு விஷயம் அனுபவத்தில் வந்தது. ஏன் மிதுன லக்னம்? இப்போ மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடம் எது? காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் மீனம். இப்போ வெளிநாட்டிலேருந்து வெளியிடங்களுக்கு எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம், வரலாம், செய்யலாம், சரியா? ஆனால் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் இவனுக்கு எத்தனாம் இடம்? 8ஆம் இடம். சொந்த தொழிலுக்கு வந்தானா சரி, சத்தப்புறம் அடைஞ்சிருவான், ஊர் போய் மிதுன லக்னத்துக்காரன் சொந்த தொழில் பண்ணால் ஊர் போய் திருட்டு போயிடுவான். கும்பலக்கணத்துக்காரனுக்கு 12ஆம் இடம் எது? காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா? இவன் முதல் போட்டுக்கிட்டே இருப்பான், அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், சொத்தப்புறம் வித்துருவான். எப்படி பாருங்க இந்த இது கும்பலக்கணம். இதுல 2 மிதுன லக்னத்துக்காரனுக்கு இன்னும் இதுவரைக்கும் ஒரு சொல்யூஷன் நாங்க கண்டுபிடிக்க இல்லை. ஏன்னா அவன் வந்து ஒன்றும் வெளிநாடு போயிரு, கூட்டு தொழில் ஆகாது. இப்போ மிதுன லக்னத்துக்காரன் கூட்டு தொழிலுக்கு வந்தாங்கன்னா 10ஆம் இடம் ரெட்டப்பட ராஜி, அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் எடுத்துடும். அப்ப இந்த மிதுன லக்னத்துக்காரனுக்கு சுயதொழில் வேண்டாம், உத்தியோகத்துக்கு போடா. அதோட மிதுன லக்னத்துக்காரன் இப்பெல்லாம் யாராவது வந்து பையங்க வந்து சார் நான் ஹையர் ஸ்டடி என்ன சார் எடுக்கணும்னு சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கோடா. ஏன்னா 2ஆம் இடம் காலபுருஷன் 4ஆம் இடம். இவன் சிவில் இன்ஜினியரிங்குள்ள வந்தான், ஆர்கிடெக்ட் வந்துட்டான் அப்படின்னா சரி, கோடியா சம. மிதுன லக்னத்துக்கான இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா சரி, வருமானம் வரக்கூடிய சொத்து உருவாகும். ஏன்னா 2ஆம் இடம் காலபுருஷன் 4ஆம் இடம். எவனா எடுங்க மிதுன லக்னம், வருமானம் வரக்கூடிய சொத்து இருக்காடான்னு கேளுங்க. ஆமாம், இது அவனுக்கு ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனா இந்த மிதுனத்துக்கு 10ஆம் இடம் காலபுருஷன் 8ஆம் இடம் சொந்த தொழிலுக்கு வரக்கூடாது. வந்தானா எல்லாத்தையும் எழுதும். இது இந்த மீன லக்னத்துக்கான ஒருத்தன், நான் கரூரில் உட்காந்துருக்கும் போது கழுத்துல செயின், கையில பெரிய பிரேஸ்லெட். சரி இவன் தான் கழுத்து நிறையா போட்டுக்கானே, பொண்டாட்டி அதை விட நகநட்டா போட்டிருக்கான். சரி அவன் பொண்டாட்டியே அழகுபடுத்தி எங்க விசேஷத்துக்கு போறீங்களா கேட்டேன். இல்லை உங்களை தான் பார்க்க வரேன். நான் கிடக்கிற கடைக்கு நீங்க இப்படி போட்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பக்கத்துல மாமியார் வந்துருக்கு. மாமியார் வந்து 20 பவுன்ல தாலி கொடி போட்டு எப்படி இருக்கும்? சரி பார்த்தா கும்பலக்கணம். ஏன்னா கும்பலக்கணத்துக்காரன் இப்படி வந்து உட்காந்துருக்கான். சரி ஃபாரின்ல எதுவும் சம்பாதிச்சுட்டு வந்துருப்பானோ, நம்ம அப்படிதான் நினைப்போம், ஃபாரின்ல சம்பாதிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா கும்பலக்கணம். நான் முதல் கேட்கறது என்னன்னா, லவ் மேரேஜ் பண்ணியா அப்படின்னு கேட்டேன். ஆமா.
லவ் மேரேஜ், ஓகே. சரி, அப்போ கும்பலக்கணம் கரெக்ட் எடுத்துக்கிட்டேன். வேலை பார்க்குறியா? இல்லை, தொழில் பண்ணுறேன். நான் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன். நான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிரான்ச்சஸ் வச்சுருக்கியா? என்னடா பிரான்ச்சஸ்னோன்னா கும்பலக்கணத்துக்கு 10ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், அது பலகால் ராசி இல்லையா? அவனுக்கு 10ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் பலகால் ராசி. பிரான்ச்சஸ் வச்சுருக்கியா? என்ன பிரான்ச்சஸ் வச்சுருக்க? நான் டக்குன்னு கேட்டேன். ஏன்னா நமக்கு கும்பலக்கணத்துக்காரன் இப்படி வந்து உட்கார்ந்தோடனே சொந்த தொழில் பண்ணுறேன், சொந்த தொழில் பண்ணிட்டு கழுத்து நிறையா சமக்க தங்கத்தை போட்டு வந்திருக்காங்களடா. என்னன்னு கேட்டா, என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன். ஆஸ் எ பிராய்லர்ஸ் கடை வச்சிருக்கேன் நான். காலவசம் 8ஆம் இடம், அவனுக்கு 10ஆம் இடம் கொலைகாலமா பிராய்லர்ஸ் வச்சு சூப்பராகிட்டாங்க, கூட்டி சொன்னாயிட்டாங்க. இது ஒரு சேஞ்சஸ். இந்த கும்பலக்கணத்துக்கார சுயதொழில் பண்ணணும்னா என்ன தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. சார், இன்னும் பள்ளிப்பாளையத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. கோபாலகிருஷ்ணன் கரெக்டாக எடுத்தார். சுவாமி கும்பலக்கணத்துக்காரன் மிதுலக்கணத்துக்காரன் சுயதொழிலுக்கு வரக்கூடாது அப்படின்றது 100க்கு 100 உண்மை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கும்பலக்கணத்துக்காரன் கோடீஸ்வரனா இருக்கான், சொந்த தொழில் பண்ணுறான். எப்படின்னு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவர் என்ன பண்ணியிருக்கிறார் கும்பலக்கணத்துக்காரு, இந்த கப்பல் இது இருக்கு இல்லையா, பழைய கப்பலை வந்து ஸ்கிராப்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை உடச்சி எடுத்து ஸ்கிராப்ஸ் எடுத்து போட்டு கோடீஸ்வரனா இருக்கான். இப்போ 8ஆம் இடம் வேலை வந்துச்சா, உடைத்தல், பழையது. இப்படி நம்ம ஆய்வுக்கு உரிய நிலைகளை பூரா நம்ம எடுக்கணும், ஒவ்வொன்றும் ஆய்வுக்கு எடுக்கணும். அதே மாதிரி கும்பலக்கணத்துக்காரன் வரா, சார் நான் என்ன படிக்கலாம்? ஒன்றும் இல்லைடா, ஃபர்ஸ்ட் சிவில், செகண்ட் ஆர்கிடெக்ட், தேர்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபோர்த்து மெக்கானிக். இப்போ தனிக்கொடியா இருக்கார், அவர் கும்பலக்கணத்தில் பிறந்துடுறார். என்கிட்ட வர்றார், சாமி நான் என்ன தொழில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இவருக்கு வயசே 60, 65, 70 வயசு. இப்போ இவர் வந்து கேட்குறாரு, சாமி எனக்கு ஏதாவது ஒரு தொழில் என்ன செய்யலான்னு. நான் கும்பலக்கணத்துக்கான ஸ்பெசிஃபிக்காக ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு போய் கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கேன். கும்பலக்கணத்துக்காரங்க அப்படியே போய் ரியல் எஸ்டேட் வந்து இடங்கடா போட்டாங்கன்னா சரி, ஏஜெண்டாக போய் விற்று கொடுத்து காசை வாங்கு. அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கக்கூடிய இடம் ஏதாவது கிடைச்சுன்னா சரி, அதை பிளாட் போட்டு வில்லு. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸாகவே மாறிடுறா. சூப்பராக சம்பாத்தியம். ஒருத்தன்லாம் ஒன்றுமே இல்லைன்ற ஒருத்தனை கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் கொண்டு போய் குறுகிய காலத்தில் சுக்கரசம் வந்து நான் அப்படியே சும்மா டாப்புக்கு போயிட்டேன். இது நம்ம அந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில் நாம் ஒவ்வொன்றா பார்க்கணும். அதே மாதிரி தான் கும்பலக்கணத்துக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். கும்பலக்கணத்துக்கு அவனுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அது வருத்தத்துக்குரிய ஒரு நிலையை வரும். ஆனால் ஆயுளுக்கு ஒத்த சிரமம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சூழல் இந்த கும்பலக்கணத்துக்கு மெடிக்கல் வந்துச்சுன்னா பார்த்து நம்ம இது பண்ணுவோம். அது மாதிரி ஒவ்வொரு வீட்டும் இது நிறைய இதுக்குள்ளே நம்ம உங்களுக்கு இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போனால் நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. காலபுருஷ தத்துவத்தை நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா அடுத்து வரும்போது கூட நான் உங்களுக்கு சரியா அடுத்த மீட்டிங்கில் இதை இன்னும் விஸ்தாரமாக பேசுவோம். சரியா? நம்ம சொல்கிறோம் இது ஒரு பக்கம், மூலத்திரியோணத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, மூலத்திரியோணம்ன்ற ஒரு விதியை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரி, நச்சுன்னு வந்து சார் பெரிய கோடீஸ்வரன் தான் சார், தாயோட அன்பு கிடைக்கல, தகப்பனாரோட அன்பு கிடைக்கல, பொண்டாட்டியோட அன்பு கிடைக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த மூலத்திரியோண விதியை நம்ம சரியாக பயன்படுத்த தெரியலை. அவன் மூலத்திரியோணம்னு சொல்லி போயிட்டான். நம்ம சொல்கிறோம் சனி கும்பத்தில் மூலத்திரிகோணம், அதான் அவனுக்கு தெரியுது. மூலத்திரியோணத்தை வச்சு நீ எப்படி கொண்டு போகிறாத, ஆட்சிக்கு பலம் எடுக்கிற எந்த சரி லக்கணாதிபதியே லக்கணத்தில் ஆட்சி, எவனா ஒருத்தர் நல்லா இருக்கான்னு சொல்லு. இந்த நேரத்தில் நான் தனிக்குடியை யாவே கேட்குறேன். அந்த அவர் பேர் என்ன பேர், நீங்கள் பாடல் பாடினீங்கல்ல, புளிப்பாடியே இங்கே வர சொல்லுவோம். லக்கணத்தில் ஆட்சி. சரி, ஒன்றும் இல்லை, கடக லக்கணம், லக்கணாதிபதி சனி ஆட்சி பூச நட்சத்திரத்தில், ரைட்டா? இப்போ லக்னாதிபதி ஆட்சி, பேர் பெற்ற பேர் தால் நீள்து. சனியோட சாரம், சனி சப்தம் 8ஆம் அதிபதி. இவன்கிட்ட இருக்க சொத்துக்களை பூரா காசை பூரா இன்னொருத்தர் தின்னுக்கிட்டே இருப்பான். இவன் விடிஞ்சதுலேருந்து அடைஞ்சதுக்குள்ள மென்டல் ஒரிஸ் இல்லாமல் ஒரு நாளாவது கடக லக்கணத்தில் பிறந்து, கடக ராசியில் பிறந்து, கடக லக்கணத்தில் பிறந்து லக்கணாதிபதி ஆட்சியாக இருக்கிறவன் எவனா ஒருத்தன் சொல்லுங்க, நான் வந்து காலையிலேருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு. எந்த லக்கணத்தை வேணாலும் எடுத்துருந்தேன் சார், லக்கணாதிபதி ஆட்சின்னு சொல்லி லக்கணாதிபதி செய்கிறார், எனக்கு நன்மை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரே ஒரு இடத்துல தான் ஒரே சூட்சமத்தை உள்ள வச்சுருக்காங்க. ஒரே ஒரு இடம் நல்லா நீங்களாம் கவனிக்கலாம். ஒரே ஒரு கிரகம் ஒரு புள்ளியில் சகலத்தையும் கட்டி வச்சிருக்கான். எப்படி தெரியுமா? இப்போ மேச லக்கணம் வச்சுக்கிடுவோம்.
லக்னாதிபதி செவ்வாய். செவ்வாய் சுக்கிரன் சாரத்தில் உட்காந்துடுற, அவ்வளோதான். அவன் ஜாதகத்தை சுருட்டி கையில் எடுத்து போயிட்டு வர அப்படின்னு அனுப்பிச்சு வச்சோம். ஏன் தெரியுமா? லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி, சுக்கிரன் சாரம், சுக்கிரன் 2 7 குடையவர். இவனுக்கு கல்யாணத்தை கொடுத்து தான் ஆகணும். மனைவி வந்த உடனே 2ஆம் இடம் செல்வத்தை கொடுத்து தான் ஆகணும். சகல சௌபாக்கியங்களையும் இந்த லக்னாதிபதி செஞ்சே ஆகணும். விதி எப்படி பாருங்க. ஏன்னா ஒரு லக்னாதிபதி நின்னார்னா அது மேச லக்கணமாகி, மேச லக்கணத்தில் செவ்வாய் சுக்கிரன் சாரத்தில் இருந்தால் அவனுக்கு இந்த 12 பாவமும் அதுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யும். அப்போ லக்னம் என்பது 12 பாவத்தோடு தொடர்பு கொள்வது தான் நம் வாழ்க்கையில் அடையக்கூடிய நன்மை தீமை. அது எப்போது அடைகிறோம்? இப்போ பாரதி சொன்னார்ல, பரணி பாரதி சொன்னார், அவனுக்கு 4 திசை சம்மந்தப்படாமல் வீடு கட்ட முடியுமா? 4ஆம் பாவத்தோட ஏதாவது ஒரு சம்மந்தம் இருந்தால் தானே. 3ஆம் பாவம் வலுத்து இருக்கிற வீடு கட்ட முடியுமா? இல்லையா? இது ஜானகிராம் சொன்னார், 11ஆம் இடமும் 6ஆம் இடமும் இண்டிகேட் பண்ணால் அவன் வந்து ஜெயிச்சிருவான் என்னமோ சொன்னார். 6ஆம் இடம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ அண்ணனே சொன்னார்ல, 6ல் சனி, 6 குடையவர் வலுத்திருக்கார், 7ஆம் இடம் வேலை செய்யுமா? செய்யாது. இங்கே தான் இவர்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்குது. கேபியில் இவர்கிட்ட ஒழுங்காக கற்றுக்குங்க. கேபியோட ரூல்ஸ் 13 ரூல்ஸ் இருக்குது. இந்த 13 ரூல்ஸை நீங்கள் வந்து உள்வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஜோசியர். வேறு எதுவுமே தேவையில்லை. பாவத்தையும் காரகத்துவத்தையும் எடுத்து நீங்கள் பலன் சொல்ல தெரிஞ்சால் போதும். கிரக இணைவில் அது நடக்கும் இது நடக்கும்ன்ற இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். தெரிஞ்சிக்க வேண்டியது வேதகனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் பாசகன் காரகன் போதகன்லாம் தெரியுன்ற அவசியம்லாம் இல்லை. வேதகனை மட்டும் கையில் எடுக்குது. ஒரு தசாநாதன், இப்போ சனி செவ்வாசாரத்தில் சஞ்சாராகிறார், இல்லை அவன் ஜாதகத்தில் செவ்வாசாரத்தில் இருக்காருன்னா சனிக்கு செவ்வாய் வேதகன் 19 வருஷம் வீணாத்தான் போவேன். அதுக்கு மாற்று வழி என்ன? அதுக்கு என்ன வழிபாடு? முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் அன்பர்கள் யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள். இப்போ குரு கடகத்துக்கு வந்துட்டார். கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் ஏற போகிறார். பூச நட்சத்திரத்துக்கு வந்த உடனே இந்த உலகத்தில், இந்த மண்ணுலகில் மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய அத்தனை குருமார்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய நேரம் இது. சமாதிக்குள்ளே இருக்க அத்தனை பேரும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நேரம் இந்த குரு உச்சமாகி இந்த பூசத்தில் வரும்போது. அப்போ கடகம் என்பது ஓடுகின்ற நதிநீர். அப்போ நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி, இதில் போய் ஒருத்தன் அந்த நதியில் குளிச்சுட்டு அந்த ஜீவசமாதி வழிபட்டு அல்லது சிவன் கோயிலில் வழிபட்டுட்டு இவன் வந்துட்டான் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்றதான் இந்த குருபெயர்ச்சியுடைய அர்த்தம். இப்போ சனி வந்து 12ஆம் இடத்துல வந்துட்டார். அண்ணன் தான் ஏதோ யார் சனியை பற்றி பேசுனாங்க. சனி மீனத்தில் வந்து உட்காந்துட்டார். இது காலபுருஷன் 12ஆம் இடம். அயனசேன போகம் என்பது யாருக்கும் நன்றாக இருக்காது என்பது விதி. யாருக்குன்னா உலகத்தில் எவனுக்காக இருந்தாலும் சரி அதில் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். சரி, என்கிட்ட வந்து ஒரு 15 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க வருவாங்க. இதுக்கெல்லாம் நான் வந்து அயனசேன போகஸ்தானத்தை சரி பண்ணாதான் அங்கே சரியாக வரும். அப்போ காலவருஷம் 12ஆம் இடத்துல இந்த பூசானுசம் உத்திரட்டாதியை மட்டும் நான் பேசினேன்னா சரி நாள் கணக்காக போயிடும். இப்போ உத்திரட்டாதியை மட்டும் எடுத்துக்கிடுவோம். உத்திரட்டாதி யாரோட நட்சத்திரம்? சனியோட நட்சத்திரம். உத்திரட்டாதியில் அதிதேவதை யாரு? காமதேனு. வெரி குட், காமதேனு இல்லையா? இப்போ அந்த காமதேனு புரீஸ்வரர் அப்படின்றது எங்கே இருக்காருன்னா பட்டீஸ்வரர், கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரர் இருக்கு இல்லையா? அந்த துர்க்கையை, வனதுர்க்கையை, அதாவது விஷ்ணு துர்க்கையை நல்லா வணங்கிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா தேனுபுரீஸ்வரர், ஞானாம்பாள் இருப்பாங்க. அவங்களை கும்பிட்டு பைரவர் அங்கே இருப்பார். அந்த பைரவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும். ஒன்று வியாழக்கிழமை பண்ணணும், இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணணும் இல்லையா? குழந்தை இல்லாதவங்க வெள்ளிக்கிழமை பண்ணுறது நல்லது. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது. நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. உத்திரட்டாதியில் பிறந்தாலும் சரி, உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் பசுமாடு இறஞ்சாடான்னு மட்டும் கேளுங்க. ஆமாம்பா. இப்போ அதை சரி பண்ணாதான் இவனுக்கு இது சரி வரும். நீங்கள் ஒரு வீட்டில் பசு இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். பசு தோஷம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு வந்தோடனே இந்த அயனசேன போகத்தில் இருக்கக்கூடிய தடை என்ன செய்யுது? விளக்கிறது. அதுக்கப்புறம் இவர்கள் சேருவது தான் அங்கே ஒரு குழந்தை பிறப்புக்கு காரணமாகிறது. அப்போ அதுக்கு உரிய இடம், அந்த சாபத்தையும் தோஷத்தையும் போக்கக்கூடிய இடம் எது என்றால் காமதேனுபுரீஸ்வரர், பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய காமதேனுபுரீஸ்வரர். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த குரு போய் கடகத்தில் பூசத்தில் இருக்கும்போது நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவனையோ அல்லது ஜீவசமாதியை வழிபட்டுட்டு அப்படியே போய் ஒருத்தன் போய் பட்டீஸ்வரத்தினுடைய அந்த பைரவருக்கு உத்திரட்டாதியிலையோ அல்லது ஒரு வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ
அந்த காமதேனுவீஸ்வரர் ஞானாம்பாளையை வழிவிட்டு அந்த பைரவரை வணங்கிட்டு வந்தா சகல சௌபாக்கியம், அதாவது வீடு இல்லை, எதுவும் ஒன்று, ஒரு சொத்து இல்லை, சோமலன்றவனுக்கு சொத்து கொடுத்துரும், குழந்தை வரம் கேட்குறவனுக்கு குழந்தை வரத்தை கொடுத்துரும். இது ரெண்டும் இந்த இதுக்கு வழிபாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலங்கள். ஏன்னா நம்ம கொடுமுடியெல்லாம் இருக்குது, மகரேஸ்வரர், அப்பா என்ன ஒரு இது தெரியுமா, சாதாரணமாக போக சொல்லுங்க, ஒரு வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போக சொல்லுங்க, அந்த வன்னிமரம் இருக்கு இல்லையா, அதை 19 சுற்றிட்டு அதாவது அங்கே என்ன இருக்குன்னா, அந்த வன்னி மரத்தினுடைய சூட்சுமை எங்கே இருக்குன்னா, அந்த படுத்து கிடக்கிறாரே ஒருத்தர் வீரநாராயண பெருமாள், அவர்கிட்ட தான் இருக்கு. நீங்கள் இதை 19 சுற்றிட்டு வீரநாராயண பெருமாள் பார்த்து என்னப்பா சௌரியமா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த துளசி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா, வெளியே வந்தோடனே மகாலட்சுமியை பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். சரியான ஸ்தலம். இதெல்லாம் நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அற்புதமான ஸ்தலம், நம்மளுக்கு இல்லாத ஸ்தலமா. அவரெல்லாம் பரணி பாறையெல்லாம் திருச்செந்தூர் போகிறார். அந்த காலத்துலேருந்து திருச்செந்தூருடைய அந்த கடல் தண்ணி இருக்கக்கூடிய இடத்த மட்டுமே நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதில் காலை வச்சாலே புனிதம், அதில் முங்கி எந்திரிச்சாலே சரி. 7 ஜென்மத்தில் நம்ம செஞ்சக்கூடிய பாவம், தோஷம், சங்கடம் எல்லாத்தையும் விளக்கக்கூடிய ஒரே இது எதுனா திருச்செந்தூர் கடல் தான், செந்தூர் தான். ஏன்னா அருமையான இடம், நம்ம இதெல்லாம் பார்க்கணும். அதனால் அடுத்து வரும்போது இன்னும் இந்த காலபுருஷ தத்துவத்தில் இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் பொருளாதாரத்தை அடைவது எப்படி, காசு தான். இப்போ பைசா வேணும் தான், காசு பணம் வேணுன்றலாம் அடுத்த கூட்டத்துக்கு. ஏன்னா அடுத்து வரும்போது வாங்க பொருளாதாரத்தை எப்படி அடையலாம். ஒரு 2 நிமிஷம். ஒரு அம்மா, நல்லா கவனிங்க, துலாலக்கணத்தில் பிறந்த அம்மா. அந்த அம்மா ஆமாம், அந்த அம்மாவும் ரேவதி நட்சத்திரம் தான். அந்த அம்மாவுக்கு லக்கணத்துக்கு 2ல் போய் புதன் சனிசாரத்தில் உட்காந்துருக்கு. நல்லா கவனிங்க, பார்க்கும்போதே நீங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே சில ஜாதகத்தில் கும்பிட தோணும். ஏன்னா இப்போ துலாலக்கணத்துக்கு புதன் யார்? பாக்கியாதிபதி, 2ல் நின்று பஞ்சமாதிபதி சாரம். அப்போ இந்த ஜாதகத்தை நான் இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆளு நல்லா அழகா கருப்பாக இருந்தாலும் லட்சணமானவங்க, நல்லா அழகாக இருக்காங்க. 43 வயசு தான் ஆகுது. இந்த ஜாதகத்தையும் பார்த்து இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன் சாமி அப்படின்னாங்க. நீங்கள் யாரையாவது காதலிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். சிரிச்சுக்கிடுச்சு. அவனோட வெளியே போய் கல்யாணம் பண்ணலான்னு ஒரு முயற்சி பண்ணீங்களா? எஸ் அப்படின்ச்சு. அது சொல்லதே அப்படின்னு சொல்ல எஸ் அப்படின்ச்சு. சரி, இது அதோடைய இயற்கை. ஏன்னா பாக்கியாதிபதி புதன் உயர்கல்வி படிக்கும்போது பஞ்சமாதிபதி 5 குடையவரோடு ஒரு காதல், சரியா? இது வரத்தான் செய்யும், அதெல்லாம் அது மாற்ற முடியாது. ஆனால் பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி சாரம் வாங்கி 2ல் நின்றால் அவருக்கு செல்வ செழிப்பு கொடுத்தே ஆகணும். பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கேன், அப்போ இவளுக்கு கை நிறைய பொருளாதாரத்தை கொடுக்கணுமே. சரி ஏமா, இங்கே நிறைய காசு பணத்துக்கு நீங்கள் அதிபதி மாதிரி தெரியுதே, நிறைய பணம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. இருக்கு சார். எப்படி இருக்கு அது சொல்லுது. அது ஒரு பலகால் ராசியா? எப்படி பாருங்க, படித்து முடிச்சுட்டு இவங்க உயர்கல்வி படிச்சிருக்காங்க, ஆனால் நீங்கள் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா 5, 9 வேலைக்கு போக விடாது. 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்ன செய்யும்? 6, 10 இண்டிகேஷன் தானே வேலைக்கு போகாது. உயர்கல்வி முடிச்சிருக்கீங்க, கோல்டு மெடலிஸ்ட், நீங்கள் எல்லாம் ஸ்கூலில் அத்தனை காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஏன்னா 5, 12 ப்ரைஸ் பாராட்டு எல்லாம் வாங்கிக்க எஸ் அப்படின்ச்சு. அதே மாதிரி தான் எதை முற்போகாச்சு. ஆனால் மகளிர் சுயஉதவி குழு இருக்கு இல்லையா, அது பெரிய ஆர்கனைசேஷனுக்கு இந்த அம்மா தான் லீடர். எப்படி பாருங்க, வரவு செலவு பூரா இந்த மாட்டம் தான் இருக்கு. இது ஒரு தனிப்பட்ட இதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய சூட்சுமம் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு புத்தி நடக்குது. துலாலக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல போய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அந்த புத்தி நிற்குது. 8ஆம் இடம் இண்டிகேட் பண்ணுது சமீப காலத்தில். இப்போ காசு பணம் அது காலபுருஷன் 2ஆம் இடம், இதுக்கு 8ஆம் இடம். கொடுத்த காசு வரல, நம்ம கொடுத்த காசு வரல, பெரிய லாக் ஆயிடுச்சா? ராகுன்னு நினைக்கிறேன். எப்படியா ஒரு 18 லட்சமா அல்லது 24 லட்சமா அப்படின்னு கேட்டேன். 18 லட்சம் சாமி. சரி, இதை இன்னொருத்தவங்களுக்கு, ஏன்னா இவங்க கொடுத்தது வரல, இந்த அம்மா இங்கே கட்டணும்ல. அப்போ மேலே சூரியன் சாரம். அப்போ வீட்டில் கழுத்தில் போட்டு நகையை எடுத்து வச்சு தான் இந்த பணத்தை கட்டிங்களா, இருக்கிற நகையெல்லாம் எடுத்து வச்சு கட்டிட்டீங்களான்னு. சரி, பாதி தான் கட்டியிருக்கேன், முழுசாக கட்டலை. இப்போ இந்த பணம் எனக்கு வரணும், என்ன செஞ்சால் வரும்? இந்த அம்மா கேள்வி. அதெல்லாம் கொஞ்சம் என்ன செஞ்சால் வரும்?
இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி சாரம் வாங்கி 2ல் இருக்குது. இந்த பணம் வந்துடும். வரக்கூடிய வழியைத்தான் நம்ம தெரிஞ்சு சொல்லணும். அப்போ சொன்னேன், சரி இதுகிட்ட போய் நான் ஒன்றும் பேசலை. இது காலபுசனுக்கு 8ஆம் இடம் சரியா? காலபுசனுக்கு 8ஆம். நான் சொன்னேன், ஒன்று முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் கிடைக்கிற காசில் முதியோர் இல்லம் இருக்குல்ல, ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் எப்பயுமே செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு 10% எடுத்து செய்யுங்க. ஆனால் உங்கள் பணம் இப்போ சடனாக வரணும், உங்களுக்கு வரணும்னா ஆதரவற்று இறந்த அனாதை பணங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு போய் அந்த ஒரு உதவி செய்யுங்க. அந்த பணத்தை தூக்கி அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க, உங்கள் பணம் வந்துடும் அப்படின்னு லைட்டாக சொன்னேன். காலபுசம் 8ஆம் இடம் இல்லையா? இந்த அம்மா அதே மாதிரி 2 புதன் ரெட்டப்படக்கிறோம் ஒரு 2 அனாதை பணங்களுக்கு பணம் கொடுத்துருக்கு. இங்கிட்ட பணம் கொடுத்துங்கிட்டு நடந்த உடனே அவன் அப்படியே வந்து காசை கையில் கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி பாருங்க, இவனுக்கு வர வேண்டிய பணம் இருந்துச்சுல, வந்துருச்சு. இப்போ இது ஸ்மார்ட். அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த நிலை இருந்திருக்கு, அது வந்திருக்கு, நமக்கு யோசனை வந்திருக்கு சொன்னோம். ஆனால் காலபுசம் 8ஆம் இடம். அந்த அம்மா கேட்டுச்சு, சாமி வேற ஏதாவது நான் பண்ணலாமா சாமி? இந்த விஷயத்த சொன்னா ஏதாச்சும் பண்ணுமான்னு தான் கேட்டாங்க. இல்லை இல்லை அதனால கேட்கல. இல்லை அது ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது கேட்கல. ஆனா சாமி வேற ஏதாவது நான் எனக்கு செய்யறது கேட்கல, நான் வேற ஏதாவது தொழிலாளிகளா இருந்தேன்னா சரி இவ்வளவு வந்துருச்சல்லமா, நம்மளுக்கு பார்த்து ஒரு மோதிரமோ செய்யணும் போடணும், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, எவனும் செய்ய மாட்டாங்க. இல்ல இல்ல சாமி அப்படி ஒரு நடந்துச்சு. இந்த அம்மா வேற ஏதாவது தொழில் பண்ணலாமான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், எல்ஐசி முகவரா மாறுங்கம்மா, நீங்க நல்லா வருவீங்க. ஏன்னா விருச்சியத்துல தான் எல்ஐசி இருக்கு, இன்சூரன்ஸ் பாலிசி, அதை எடுங்க நல்லா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பாரதி சொல்ற மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் வந்தாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு, அப்பாயின்மெண்ட். காலையிலேருந்து உட்காந்துட்டான். ஜாதகத்தை பார்த்தா இதே மாதிரி ஃபினான்ஸ் லாக். என்ன சார் பணம் லாக்கா சார் அப்படின்னு. ஆமாம். நான் இந்த கிரகத்தை வச்சு எடுக்கிறத விட இவன் பெரிய ஆளாக இருக்கான், பென்ஸ் காரில் வந்திருக்கான். சரி சார் எவ்வளவு சார் எவ்வளோ லாக் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டேன். அது ஒரு 24 கோடி ரூபா, 22 கோடி அப்படின்னு. ஓகே சார் நோ ப்ராப்ளம், இந்த பணம் வர வச்சிடலாம். எனக்கு என்ன பர்சன்டேஜ் தருவீங்க? நான் கேட்டேன், இவன் கொடுத்தாலும் வாங்க போகிறது இல்லை அந்த காசை. நம்ம கேட்டதுக்கு அதுக்கு தான் உனக்கு 1000 ரூபா பணம் கட்டுறேன்ல ஜாதகம் பார்க்குறதுக்குன்ட்டான். ஓ ஒன்றுமே சொல்லலை, டேபிள் ஒரே தட்டு அட்டி. 3 நிமிஷத்தில் என் ஆஃபீஸர் வெளியே போயிருக்கு. 3 நிமிஷம் உனக்கு டைம் தரேன். நான் யார் தெரியுமா, நீ எது வேணா இருந்தா எனக்கு நாடா, வெளியே போ ஓடு. மனசு சாமி உங்களுக்கு என்னெல்லாம் செய்வோம் சாமின்னு சொன்னா நம்ம கேட்காம போகிறோம். நாங்கடா அது என்ன ஓடு இது மாதிரி தான் கொடுக்குறதுக்கெல்லாம் மனசு வராது சாமி. ஆனால் நம்மளுடைய கர்மா என்னது, மற்றவங்களை வாழ வைக்கிறது தான். அதனால வறுமையில் வர்றவங்க, நார்மலாக வர்றவங்கள ஆமாம் ஆமாம் ஒரு அம்மா வந்து ஒரு நர்ஸு ரயில்வே இதில் வந்து நர்ஸாக வேலை. அந்த அம்மா வந்து சொல்லுது, சாமி இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடு கிடைக்கிறதும், ஒரு வீடு கிடைச்சினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு, அது கட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு. அவ்வளோதானே பா, அவள் சேவை செய்கிறவன், மக்கள் சேவை செய்கிறவன் இல்லையா, நோயாளியை குணப்படுத்தக்கூடிய மக்கள் சேவை. இவளுக்கு தான் நம்ம இறக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா. 4 படி நெல், ஒரு மரக்கா நெல் எடுத்து வீட்டில் வை. ஒரு மரக்கா நெல், மரக்கானா ஆமாம் 4 படி மரக்கா இருக்கு, 4 படி மரக்கா இருக்கும் சரியா. அது 8 படி மரக்கா பெரிய மரக்கா, 4 படி மரக்கா தான். அந்த மரக்கா நெல்லை எடுத்து வீட்டில் ஒரு அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தினைக்கு வாங்கு, வீட்டில் வச்சிரு. அவர் ஒன்றும் செய்யாது. அதை 1 வாரம் வச்சிரு. ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை உனக்கு முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோ. நேராக பழனிக்கு போ. பழனிக்கு போனவனும் ஒரு தீபத்தந்தம் இருக்கும். முதல் தீபத்தல் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு சூடத்தை வை, உன் பிரார்த்தனை அங்கே வை. முருகா எனக்கு ஒரு வீடு வேணும், நான் வசிக்கிறதுக்கு எனக்கு வீடு இல்லை, நீ வீடு கொடுத்தே ஆகணும்னு சொல்லு. அவன்கிட்ட அந்த கோமலாண்டிகிட்ட கேட்டுட்டு அப்படியே அந்த நெல்லை தூக்கி மேலே மலை மேலே சுற்றி வந்து முன்னாடி ஏறி தானிய உண்டியில் இருக்கும், அதை போட்டுட்டு முருகனை கும்பிட்டுட்டு அப்படியே ஓடியாந்துறாத. அது பக்கத்தில் ஏகாம்பரேஸ்வரர் இருக்காரு, அவரை போய் ஒரு 9 சுற்று சுற்றிட்டு அவர்கிட்ட விண்ணப்பத்தை போட்டுருவா. அப்போதான் இந்த கோமலாண்டி கேட்பேன், சுவிட்ச் எங்கே இருக்கு? எல்லா முருகன் கோயில்லையும் சுவிட்சு
சிவன் தான். நீங்கள் தண்டாயுதபாணியை பார்த்துட்டு அப்படியே வரும்போது யாகம்பரேஸ்வரர் இருப்பார் தெரியுமா, சிவன் லிங்கம் இருக்கு இல்லையா, அதை ஒரு 9 சுற்று சுற்றிட்டு அவர் காதில் போட்டு வெளியே வந்து இந்த இடத்துல ஏன் போகிற பார்க்கக்கூடாது, அங்கே போகிற தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, கும்பிட்டா கும்பிடுவா, இல்லாட்டி இல்லை. மலை ஏறினாலே போகிற தானா வந்துடுவார். மேலே பழனி மலைக்கு மேலேங்க, மேலே வந்து முருகனுக்கு பக்கத்தில் இருக்கல யாகம்பரேஸ்வரர் தெரியாதா பாருங்க, இது வரைக்கும் போகல இருக்கா இல்லையா? சரியா, ஆமா, இதை விட்டுருவாங்க. நான் போனோம்ல தண்டாயுதபாணியை பார்க்கலையே, பார்த்து முடிச்சுட்டு வந்து யாகம்பரேஸ்வரர்கிட்ட வந்து உட்காந்து ஒரு விண்ணப்பத்தை போட்டு வருவேன். கீழே இறங்கணும்னே இருக்கு. என்ன அந்த அம்மா அதே மாதிரி போய் செஞ்சுட்டு வந்துச்சு. இந்த அம்மா வாங்குற சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கடன் கிடைச்சு அழகான வீடை கட்டி உள்ள போயிடுச்சு. இந்த சூட்சமும் இதுக்குள்ள இருக்கு. அதாவது எல்லாமே நம்ம பிரபஞ்சம் வச்சிருக்கு சாமி, அதுக்கு வந்து தெரியல. ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் தான் சிம்மம். என்ன காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம். இப்போ 5ஆம் இடத்துல என்ன இருக்குன்னா நம்ம ஆரோக்கியம் இருக்கு, சரியா? நம்ம புகழ், கௌரவம், சந்தானம், இயல், இசை, நாடகம் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. 64 கலைகள் இருக்கு. அரசியல் அங்கே தான் இருக்கு. அறிவு, ஞானம், பகுத்தறிவு அங்கே தான் இருக்கு. இப்போ நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியம். இப்போ சிம்மம் வந்து மலை சார்ந்த இடம். நம்மளுடைய மருந்து பூரா எங்கே விளையுதுன்றீங்க? மலையில தானே விளையுது. மூலிகைகள் பூரா எங்கே இருக்குது? அங்கே தானே இருக்குது. அங்கேருந்து வர்றதுனால நோயை குணப்படுத்துது 5ஆம் இடம், நோய் இருக்கும் இடம். அப்போ ருணரோகம் எதுவாக இருந்தாலும் சரி பரவாயில்லடா. இந்த சூரியனுடைய நட்சத்திரம் எது? கார்த்திகை, உத்திராடம். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய நட்சத்திரமா? கிருத்திகை இல்லையா? அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு வேலுக்கு, அங்கே முருகன் கோயில் இருக்கக்கூடிய வேலுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு வருவனுக்கு பூரா பாருங்க, கடன், ரோகம், வழக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். இது சின்ன சூட்சமம். அது இப்போ தான் வெளியிட்டேன். இது அதாவது இது சொல்லுவோமானுக்கு வந்துட்டு இப்போ தான் வெளியிட்டேன். இதை செஞ்சாலே சகலமும் சித்திக்கும். இப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம இன்னும் வருவோம். பாரதி கூப்பிட்டா நான் தட்டுறதே கிடையாது, வந்துடுவேன். சரியா? அடுத்த இதே கருத்தரங்கத்துக்கு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நான் வணங்கும் வளநாடு சித்தர் சாது சிவம்பர சுவாமிகள் உங்களை இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தரல வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன். ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம்.